கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான வேத பாட கூட்டத்தின் 2ஆம் நாளுக்கு வருகின்றதான உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் நாங்கள் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். In the sweet name of Jesus Christ, that we welcome you all who have come here to attend our second day of this Bible study, and we welcome you and we greet you in the name of sweet Jesus. நாம் இந்த நாட்களில் கடைசி காலம் என்கிறதான தலைப்பில் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய திருவசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். In these days we are meditating upon the word of God with the aid of the Holy Spirit and upon the title The Last Times. யூதாவின் புஸ்தகம் 17ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை வாசிப்போம். Jude from the 17th to 19th verses. நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே, இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே. But beloved, remember ye the words which were spoken before of the apostles of our Lord Jesus Christ, how that they told you there should be mockers in the last time, who should walk after their own ungodly lusts. These be they who separate themselves sensual, having not the Spirit. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இங்கே அப்போஸ்தலனாகிய யூதா ஒரு காரியத்தை, மிகவும் முக்கியமான ஒரு காரியத்தை நினைப்பூட்டுவதை நாம் பார்க்கிறோம். Here Apostle Jude, that he reminds us a very important thing in our life. நீங்களோ பிரியமானவர்களே, But beloved, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் of our Lord Jesus Christ, அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். remember ye the words which were spoken before of the apostles of our Lord Jesus Christ. நினைவு கூற வேண்டிய காரியம் என்ன? So what do we remember? What should we remember? கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. And they have told that there should be mockers in the last time who should walk after their own ungodly lusts. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. சத்திய வேதத்தில் பரியாசக்காரர்களை குறித்து பல்வேறு காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. In the book of the Holy Bible it has been written many things concerning the mockers. ஆனால் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதான மற்ற பரியாசக்காரர்களுக்கும் இந்த கடைசி காலத்தில் தோன்றுகிறதான அல்லது தங்களுடைய துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற இந்த பரியாசக்காரர்களுக்கும் சற்று வித்தியாசம் இருக்கிறது. But that small difference or vast difference between the mockers in general and between the mockers who shall appear in the last time. கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள் எப்படி இருப்பார்கள்? How shall be the mockers in the last time, who shall be in the last time and who shall walk according to their own ungodly lusts? முதலாவது சொல்லுகிறார், இவர்கள் பிரிந்து போகிறவர்களாய் இருப்பார்கள். First of all he said they will be separating themselves. இரண்டாவது அவர்கள் ஜென்ம சுபாவத்தாராய் இருப்பார்கள். Secondly they will be of sensual nature. மூன்றாவது ஆவி இல்லாதவர்களாய் இருப்பார்கள். Thirdly they will not have the Spirit in them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அருமையானவர்களே, நாம் ஒரு கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். Beloved people, you have come in the last time. இந்த கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ஒரு ரட்சிப்பு இருக்கிறது. There's a salvation which shall be appearing in the last time. அந்த ரட்சிப்பு தான் கர்த்தராகிய இயேசுவின் ரகசிய வருகையாய் இருக்கிறது. That salvation is the coming of the Lord, secret coming of the Lord Jesus Christ. அந்த ரகசிய வருகையில் யார் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்களோ அவர்கள் இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறார்கள். Whosoever will be caught up in the coming of the second coming of the Lord Jesus Christ, they are very much ready to receive the salvation which shall appear to them in the last time. இந்த கடைசி காலம் என்பதை அறிந்து தேவனுடைய திருத்துவத்தின் வல்லமை எப்படியாயிலும் இயேசுவின் ரகசிய வருகைக்கு உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்தும்படியாய் கிரியை செய்து வருகிறது. Knowing being the last time, so the triune power of God is preparing you and me to the secret coming of Jesus Christ. மறுபக்கத்திலே பிசாசின் வல்லமை, அந்தி கிறிஸ்துவின் வல்லமை நீங்களும் நானும் இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட முடியாதபடிக்கு அது நம்மோடு ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறது. But on the other side, the power of the Antichrist, the power of the devil, each and every day it is fighting against us so that we cannot be caught up in the coming of Jesus. அந்தி கிறிஸ்து முழு உலக தலைவன் இயேசுவின் ரகசிய வருகை பிற்பாடு அவன் எழும்பக்கூடியவனாய் இருக்கிறான். The Antichrist, who will be the ruler of the whole, ruler of the world, that he will be coming up in the last time.
அவன் ஒரு மனிதனாய் இருக்கிறான், and he is a man, உலக தலைவனாய் அவன் எழும்புவான். and he will be the leader of the world. அது இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு நடைபெறப் போகிறது. It shall happen after the secret coming of Jesus. ஆனால் இப்போது நம்முடைய நாட்களில் இந்த கடைசி காலத்தில் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருப்பதாக வேதம் சொல்லுகிறது. But now in our days, in this last time, the word of God do say that there are many antichrists. 1 யோவான் 2:18 நாம் அதை பார்க்கிறோம். 1 John 2nd chapter 18th verse we read so. பிள்ளைகளே, இது கடைசி காலமாயிருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். Little children, it is the last time, and as ye have heard that Antichrist shall come, even now are there many antichrists, whereby we know that it is the last time. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். Even now there are many antichrists. அதனாலே நாம் கடைசி காலம் என்று அறிகிறோம். So we know that these are all the last time. அப்ப இப்பொழுது காணப்படுகிற அந்தி கிறிஸ்துகள் யார்? If it is so, then who are the antichrists which are seen today? அதே அதிகாரம் 22ஆம் வசனத்திலே சொல்லும்போது, In the very same chapter, the 22nd verse, he says, பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. he that denieth the Father and the Son, he is the antichrist. இயேசுவே கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. Who is a liar but he that denieth that Jesus is the Christ? He is Antichrist that denieth the Father and the Son. பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written here that who that denieth the Father and the Son, he is the antichrist. ஆகவே இந்த பிசாசின் வல்லமை, இந்த அந்தி கிறிஸ்துவின் வல்லமை தேவ ஜனங்களுக்குள் புகுந்து பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்க பண்ணுகிறது. So the power of the devil and the power of the antichrist, it enters into the man, and it makes the man to deny the Father and the Son. இனி 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கும்போது, 1 John 4th chapter, the 2nd and 3rd verses will we read. தேவ ஆவியே, நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. Whereby know ye the Spirit of God? Every spirit that confesseth that Jesus Christ is come in the flesh is of God, and every spirit that confesseth not that Jesus Christ is come in the flesh is not of God. And this is that spirit of Antichrist, whereof we have heard that it should come, and even now already it is in the world. இந்த வசனங்களை வாசிப்பதனுடைய நோக்கம் என்ன? What is the purpose that we are reading these verses? அந்தி கிறிஸ்துவின் ஆவி இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. Even now itself the spirit of antichrist is in the world. அதை நாம் தெளிவாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். Very definitely and clearly we need to understand about this. ஆகவே கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த ரட்சிப்பை நாம் அடைய முடியாதபடிக்கு, அதாவது இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாதபடிக்கு இந்த அந்தி கிறிஸ்துவின் வல்லமை, பிசாசின் வல்லமை பலமாய் கிரியை செய்கிறது. In order that we should not be caught up in the secret coming of Jesus, or in order that we should not receive the salvation which shall appear in the last time, the power of the devil and the antichrist, it is working in a mighty way. அந்தி கிறிஸ்துவின் வல்லமை என்ன செய்கிறது? So what is the antichrist, the power of the antichrist does in our life? அதைத்தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். கடைசி காலத்தில் தங்களுடைய துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கக்கூடிய பரியாசக்காரர்களாக தேவ ஜனங்களில் அநேகரை மாற்றுகிறது. And it makes many children of God to be as the mockers, but they shall mock in the last time. அதில் முதல் அனுபவம் பிரிந்து போகிறவர்கள். The first experience is that they will be separating themselves. நேற்றைய தினத்திலே தேவனை விட்டு பிரிந்து போகிறவர்களை குறித்து நாம் பார்த்தோம். Yesterday we have seen that the people who are separating from God. இன்றைய தினத்திலே சுருக்கமாக பரிசுத்தவான்களை விட்டு பிரிந்து போவர்களை குறித்து நான் சொல்லும்படி ஆசைக்கிறேன். Today I would like to say in short about the people who will be separating themselves from the saints of God. 1 யோவான் 2:19. 1 John 2nd chapter 19th verse. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். They went out from us, but they were not of us. For if they had been of us, they would no doubt have continued with us. But they went out, be made manifest that they were not of all us. இந்த வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். அதற்கு முந்தின வசனத்திலே அந்தி கிறிஸ்துவை குறித்தும் கடைசி காலத்தை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. Please listen carefully to this particular verse. In the above verse it has been written about the last time and about the antichrist too. 18ஆம் வசனத்திலே நாம் ஏற்கனவே வாசிக்க கேட்டோம், இது ஒரு கடைசி காலம். In the 18th verse already we have read that it is the last time. அநேக அந்தி கிறிஸ்துகள் இப்போதும் இருக்கிறார்கள். Even now there are many antichrists. இந்த அநேக அந்தி கிறிஸ்துகள் யார்? Who are these many antichrists? அவர்கள்தான் தேவனை விட்டும் பரிசுத்தவான்களை விட்டும்
பிரிந்து போகிறவர்கள். They are the ones who are separating themselves from God and also from the saints of God. தேவனை விட்டும் பரிசுத்தவான்களை விட்டும் பிரிந்து போகிறவன் தான் இந்த கடைசி காலத்திலே பூமியிலே காணப்படுகிற அந்தி கிறிஸ்துவாய் இருக்கிறான். He that separates himself from God and from the saints of God, he is the Antichrist who will be in the last time. அப்ப தேவனை விட்டு பிரிந்து போவது என்று சொல்லும்போது, So when we say that being separated from God means, இந்த அந்தி கிறிஸ்துடைய சுபாவம் என்ன? then what is the nature of this Antichrist? தெசலோனிக்கேல நாம் படிக்கிறோம், முதலாவது சுபாவம் அவன் எதிர்த்து நிற்கிறவனாயிருப்பான். And first of all, in the book of Thessalonians, we read that he will be opposing or he will be against all. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அந்தி கிறிஸ்துவை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதும்போது, When Apostle Paul wrote about the Antichrist to the church of Thessalonians, அவன் எதிர்த்து நிற்கிறவனாயிருப்பான் என்று குறிப்பிடுகிறார். and he mentioned that he shall be opposing or will be resisting. அவன் தேவனோடு எதிர்த்து நிற்கிறவனாயிருப்பான். He will be resisting God. அவன் தேவனுடைய பரிசுத்தவான்களோடு எதிர்த்து நிற்கிறவனாயிருப்பான். And also he will be resisting the saints of God too. 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 4 வசனம். வாசிங்க. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் என்னப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். Who opposeth and exalteth himself above all that is called God or that is worshipped, so that he as God sitteth in the temple of God, showing himself that he is God. அந்திகிறிஸ்துவின் பிரதானமான சுபாவம் எதிர்த்து நிற்பது. The very important nature of the Antichrist is opposing. அவன் யாரோடு எதிர்த்து நிற்கிறான்? With whom that he shall oppose? தேவனோடு And with God. தேவனுடைய நியமங்களோடு And with the laws and ordinances of God. தேவனால் ஏற்படுத்தப்பட்ட பரிசுத்தவான்களோடு Against the saints of God who were ordained by God. இனிமேல் எழும்பக்கூடிய அந்திகிறிஸ்துவை குறித்து நாம் படிக்கும்போது, Now when we come to read about the Antichrist, we shall come hereafter. அந்த இனிமேல் இயேசுவின் ரகசிய வருகை பிற்பாடு இந்த முழு உலகத்தையும் ஆளுகை செய்ய முடியாய் எழும்பக்கூடிய அந்த சர்வாதிகாரியாய் அந்திகிறிஸ்துவின் சுபாவத்தை நீங்கள் படித்து பார்த்தால், அவனுக்கும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணுகிற சுபாவம் இருக்கிறது. If we read about the Antichrist, who shall be the leader of the world, and he will be as a dictator, he also will have the nature of opposing the saints of God. வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரம் 1 வசனத்திலே 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடைய ஒரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருவதாக யோவான் தரிசனத்தில் காண்கிறார். In Revelation 13 chapter, the first verse, and John the apostle had seen a beast that had come out of the sea with 7 heads and 10 horns. இது இனிமேல் எழும்ப போகிற இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு இந்த முழு உலகத்தையும் ஆளுகை செய்ய முடியாது எழும்பக்கூடிய அந்த சர்வாதிகாரியாகிய அந்திகிறிஸ்துவை காட்டுகிறது. This signifies about the dictator or the Antichrist who shall come after the secret coming of the Lord Jesus. இவனுடைய சுபாவத்தை குறித்து நாம் படிக்கும்போது, When we read about his particular nature, தேவனோடும் பரிசுத்தவான்களோடும் யுத்தம் பண்ணுகிறவனாய் எதிர்த்து நிற்கிறவனாய் இருப்பான் என்று இங்கே நாம் படிக்கிறோம். here we read that he will make war and he will be opposing God and also the saints of God too. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரம் 6, 7 வசனங்களை வாசிக்கும்போது, When we read Revelation 13 chapter 6 and 7 verses, அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்தது. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. And he opened his mouth in blasphemy against God, to blaspheme his name and his tabernacle and them that dwell in heaven, and it was given unto him to make war with the saints and to overcome them, and power was given him over all kindreds and tongues and nations. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. எவ்வளவு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். See how clearly it has been written here. அந்திகிறிஸ்துவின் சுபாவம் எதிர்த்து நிற்பது. The nature of the Antichrist is to oppose. தேவனோடு எதிர்த்து நிற்பது. Opposing God. பரிசுத்தவான்களோடு எதிர்த்து நிற்பது. Opposing the saints of God. இது அந்திகிறிஸ்துவின் சுபாவம் அல்ல. This is not the nature of Christ. இது அந்திகிறிஸ்துவினுடைய சுபாவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. This is the nature of the Antichrist. இந்த அந்திகிறிஸ்து என்ன செய்கிறான்? What the Antichrist will do? அவன் இனிமேல் இயேசுவின் ரகசிய வருகைப்பாடு எழும்பக்கூடியவனாய் இருந்தாலும், Even though he will be coming up after the secret coming of Jesus, இந்த கடைசி காலத்திலே அந்த அந்திகிறிஸ்துவின் ஆவி விசேஷித்த தேவ ஜனங்களுக்குள் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்களுக்குள் பிரவேசிக்கிறது. the spirit of the Antichrist being the last time that it enters into the precious people of God, or even upon the anointed children of God. சாதாரண ஜனங்கள் அல்ல. They are not ordinary people. பிசாசுக்கு சாதாரண ஜனங்கள் தேவையில்லை.
devil doesn't need ordinary people. வெளிப்படுத்தின விசேஷ 12ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம், அந்த வலுசர்ப்பம் வானத்திலே நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை வானத்திலிருந்து இழுத்து பூமியிலே தள்ளிற்று. In the Revelation 12th chapter we read that one third of the stars from heaven it had made them to fall down over the earth. ஆகவே ஆவிக்குரிய ஜீவியத்திலே பிரகாசமாய் உள்ளவர்கள், So those who are shining in the spiritual life, ஆவிக்குரிய ஜீவியத்திலே மிகவும் விசேஷித்தவர்கள், those who are very precious in the spiritual life, தேவனுடைய பார்வையிலே விசேஷமானவர்கள், and they were very precious in the sight of God. வானத்திலே நட்சத்திரங்களைப் போல ஜொலிக்கக்கூடியவர்கள், Those who are shining as the stars in heaven. இந்த வலுசர்ப்பத்தின் வல்லமை, வலுசர்ப்பம் என்பது சாத்தானை காட்டுகிறது. The power of the dragon, or the dragon signifies the devil. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, It is written in Revelation 12th chapter. முழு உலகத்தையும் மோசம் போக்குகிற சாத்தான். That's the devil who shall devour the all of the world. அந்த சாத்தான் என்ன செய்கிறான்? And what will he do? நட்சத்திரங்களைப் போல வானத்திலே காணப்படுகிற, உன்னதத்திலே காணப்படுகிற தேவ ஜனங்களுக்குள்ளே பிரவேசிக்கிறது. And it enters into the life of the people of God who are shining as stars in the sky. அவர்களுக்குள்ளே பிரவேசித்து And he enters in them. தேவனோடு எதிர்த்து நிற்கும்படியாய் தூண்டுகிறது. And it kindles the man to oppose God. பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணும்படியாய் எதிர்த்து நிற்கும்படியாய் தூண்டுகிறது. It kindles the man to oppose God and the saints of God. அப்படி தூண்டும் போது, And when they were kindled in this way, அநேக விசேஷமான தேவனுடைய பிள்ளைகள், many precious children of God, தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள், those who were once precious in the sight of God, இந்த அந்திகிறிஸ்துவின் ஆவி அறிந்து கொள்ளாமல் without discerning the spirit of this Antichrist, இந்த சர்ப்பத்தின் தந்திரத்துக்கு பலியாய் மாறி போகிறார்கள். and they will be the prey to the cunning nature of this devil or the Satan. அது அவர்களுக்குள்ளே பிரவேசிக்கிறது. And it enters into them. அவர்களை இந்த கிருபையின் காலத்தில் அல்லது இந்த கடைசி காலத்தில் அநேக அந்திகிறிஸ்துகளில் ஒருவராக மாற்றி விடுகிறது. And it makes them one of the Antichrist in the last time or in the period of grace. ஆகவே ஒரு கிறிஸ்தவனுக்குள், அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்குள், வானத்தில் நட்சத்திரத்தை போல ஜொலிக்கிற ஒரு மனிதனுக்குள் இந்த அந்திகிறிஸ்துவின் ஆவி பிரவேசித்து அவனை தேவனோடும் பரிசுத்தவான்களோடும் எதிர்த்து நிற்கிறவனாய் மாற்றுகிறது. So the spirit of the Antichrist, it enters into the life of the saints of God who are shining as the stars in heaven, and it makes them to oppose God and to oppose the saints of God too. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நேற்றைய தினத்திலே நாம் தேவனை விட்டு பிரிக்கிற ஒரு அனுபவத்தை குறித்து பார்த்தோம். Yesterday we were dealing with the people who are separating themselves from God. இன்றைய தினத்திலே பரிசுத்தவான்களை விட்டு அவன் நம்மை எப்படி பிரிக்கிறான்? Today how the devil is separating ourselves, separating us from the devil, from the saints of பரிசுத்தவான்கள் God. என்று சொல்லும்போது பரிசுத்தவான்களுடைய நடத்திப்பு. When we speak about the saints of God, then it means the leadership of the saints of God. இன்றைக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ சபைகள் இருக்கலாம். Today in the world we see many churches. கணம் புரிந்தின பாஸ்டர் கேசி வர்கீஸ் அவர்களோடு நான் கொஞ்ச நாட்கள் காணப்பட்டேன். And I was serving with the honorable Pastor Casey Varghese. அவர் நான் ஊழியத்துக்கு எடுத்தபோது அவர்தான் மதுரை சென்டர் பாஸ்டராய் காணப்பட்டார். At the time while I was taken up for this ministry, he was the center pastor of Madurai. அவருடைய கடைசி காலத்திலே கொஞ்ச நாட்கள் அவருக்கு பணிவிடை செய்ய முடியாத ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. In his last days I had an opportunity to serve him. அப்போது அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார், At the time he taught me, இந்த உலகத்தில் எத்தனையோ ஊழியங்கள் காணப்படுகிறது, there are many ministries in the world. ஆனால் இந்த ஊழியத்தில் ஒரு பெரிய விசேஷம் இருக்கிறது. There's a precious thing in this ministry. அந்த விசேஷம் என்ன தெரியுமா? You know what is the precious thing in the ministry? அதுதான் நடத்திப்பு. That is the leadership. அப்போது என்னிடத்தில் அவர் சொன்னார், And he said unto me, காக்காவின் நிறம் வந்து கருப்பு, the color of the crow is it's black. என்னிடத்தில் தனிப்பட்ட விதத்தில் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். And he personally spoke to me that I share with you now. இப்ப வானத்துல பறக்கிற காக்காவுடைய நிறம் கருப்பு. So the crow which is flying in the heaven, it is black in color. இப்ப பரிசுத்தவான்க சொல்றாங்க, The saints of God are saying, இல்ல இந்த காக்காவுடைய நிறம் கருப்பு கிடையாது, இது வெள்ளை. no, it is not in black color, now it is white. அப்ப நீ என்ன சொல்லணும்? Then what should give you the answer? இல்ல இல்ல இது கருப்புன்னு நீ சொல்லக்கூடாது. You should not say no, it is black. அவங்க வெள்ளைன்னு சொன்னா ஆமா அது வெள்ளை. If they say it is white, then you also should say it is white. அவர் எனக்கு சொல்லி இந்த ஒரு காரியத்தை மட்டும் உன்னுடைய ஜீவிதத்தில் காத்துக்கொள் என்று சொன்னார். And he said only one thing, and you should preserve this thing in your life. நடத்திப்பு என்பது ஒரு அதிசயமா இருக்கிறது. And leading or the leadership, it is a wonder. இப்போ 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 Corinthians 10th chapter, the first verse. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். Moreover, brethren, I would note that ye should be ignorant how that all our fathers were under the cloud and all passed through the sea. இப்ப நான் சொன்ன சம்பவத்தை கேட்டபோது நீங்க சுய ஞானத்துல, மனுஷ ஞானத்துல யோசித்து இருந்தால் அந்த பரிசுத்தவான் சொன்னது உங்களை பலருக்கும் பைத்தியமாய் தோன்றியிருக்கும். And if you have thought with your own knowledge that what I have said earlier, then surely whatever the saint of God said, it will be a mad thing unto you. மனுஷ ஞானத்தின்படி நீங்கள் யோசித்திருந்தால்
எப்படி ஒரு கருப்பா இருக்கிற காக்காவை பார்த்து ஒரு வெள்ளையா இருக்குது என்று சொல்லுகிறார், இவரும் ஆமா என்று சொல்லுகிறார். எப்படி? According to the worldly knowledge or according to the knowledge of man, if a man says that the color of the crow is black, but the other person says white, then he should it be agreed? ஆம் பிரியமானவர்களே, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. Yeah, beloved people, it was well pleasing God to save the people by the doctrine which will be mad to the other people. இப்ப நான் அந்த காக்காவை குறித்து ஒரு சம்பவம் சொன்னேன். I told you about an incident about the crow. உங்களை பலரும் யோசித்திருப்பீங்க. Many of you might have thought. நான் வேதத்திலிருந்து தேவனுடைய நடத்திப்பை குறித்து சொல்லுகிறேன். Now I like to say from the word of God about the leading of God. இங்க 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 1 வசனத்தை படிக்கிறோம். நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். In 1 Corinthians 10 chapter 1st verse we read that all of our fathers were under the clouds. இந்த வசனத்தை குறித்து தான் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். And he taught me through this verse too. எப்போதும் அவங்க என்ன செய்யணுமா, வானத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். Always that what should we do, that we should look upon the cloud. மேக எழும்பினால் தான் அவங்க பிரயாணம் பண்ணணும். Only if the cloud rises up, then only they can continue their journey. இது பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து முதலாவது சொல்லுகிறேன். First of all, I like to say about the Old Testament Israelites. 2 நாளாவது, 1 மாதமாவது, 1 வருஷமாவது ஆனாலும் மேக எழும்பாவிட்டா அவங்க இருந்த இடத்தை விட்டு புறப்படக்கூடாது. If the cloud doesn't rise up for 2 days or 1 month or for 2 years, then they should not continue their journey. அந்த மேகத்துக்காக அவர்கள் காத்துக்கொண்டே இருக்க வேண்டும். And they should wait for the clouds. இதுதான் நடத்திப்பு. So this is the leading. அப்ப புதிய ஏற்பாட்டு சபைக்கு கிருபையின் காலத்தில் ஜீவிக்கிற தேவ ஜனத்துக்கு, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனத்துக்கு பரிசுத்த பவுல் சொல்கிறார், நீ அறிய வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால், for the New Testament church, for the people of God who are living in the dispensation of grace, one of the truth which was taught by St. Paul is, நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். and all of our fathers were under the clouds. இப்போ உதாரணமாக ஒரு காரியம் சொல்லுகிறேன். For an example, I would like to say one thing. இப்போது ஒரு ஊழியரிடத்திலே நீங்கள் வெளியூர் போகும்படியாக, இப்ப இங்க இருந்து நீங்க சென்னைக்கு போறீங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. For example, you can say that you are going to Chennai. அப்ப ஊழியக்காரத்துல வந்து சொல்றீங்க, நான் சென்னைக்கு போறேன், ஜெபம் பண்ணி விடுங்க. So now you come to the servant of God and you ask him to pray for that. அப்ப ஊழியர் சொல்றார், ஜெபிக்கிறார். At the time the servant of God prays. ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். For an example I say. அப்ப ஊழியக்காரர் சொல்ற, நீங்க இங்க இருந்து நேரா எர்ணாகுளம் போங்க. And he says that you first of all straight away you go to Ernakulam. இவர் போக வேண்டியது சென்னை. He should go to Chennai only. ஆனா ஊழியக்காரர் சொல்ற, இங்க இருந்து நேரா எர்ணாகுளம் போங்க. But servant of God advises him to first of all go to Ernakulam. எர்ணாகுளத்துல இருந்து டெல்லிக்கு போங்க. From Ernakulam you go to Delhi. டெல்லியில இருந்து மும்பைக்கு வாங்க. From Delhi to go you should go to Mumbai. மும்பையில இருந்து மறுபடியும் திருவனந்தபுரம் வாங்க. From Mumbai you come back to Trivandrum. திருவனந்தபுரம் இருந்து மதுரைக்கு வாங்க. From Trivandrum to come to Madurai. மதுரையில இருந்து த்ரூ பஸ் சென்னைக்கு ஏறுங்க. From Madurai you can take up a through bus which shall take you to Chennai. இப்படி ஒரு ஊழியக்காரர் சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? கள்ள கொண்டு ஏறுவீங்க இல்லையா? If a servant of God செய்ய மாட்டீங்க. நீங்க வந்து பக்திக்குரிய ஜனங்கள், அப்படிலாம் செய்ய மாட்டீங்க. If a servant of God says so, then surely what will you do? You will not stone them. இது உங்களுக்கு பைத்தியமாக தோன்றுகிறது அல்லவா? Will it not be a mad thing to you? இங்க இருந்து தூத்துக்குடில இருந்து மெட்ராஸ் போனா 8 மணி நேரத்துல போலாம்னு வைத்துக்கொள்ளுங்க. For example, you can from Tuticorin you can reach Chennai within 8 or 10 hours. 8 மணி நேரத்துல போக வேண்டிய தூரத்தை நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வாரம் 2 வாரம் சுத்த வைக்கிறேன். 8 hours you can reach that place, but now I am making you to go around for about 1 week. நான் கேட்கிறேன், அபிஷேகம் பண்ணப்பட்ட பக்திக்குரிய ஜனங்கள் நம்மில் எத்தனை பேர் அதுக்கு கீழ்ப்படிவோம்? I am asking you the question, how many of the devout children of God, how many of the anointed children of God will obey to it? இதுதான் பரலோகத்தின் நடத்திப்பு. This is the leading of heaven. இப்ப நம்மள ஆண்டவர் அப்படி நடத்தல, என்னையும் உங்களை ஆண்டவர் அப்படி நடத்தல. But now you and I are not led by the Lord God in this way. ஒருவேளை நடத்தி இருந்தா நம்மில் எத்தனை பேர் கீழ்ப்படியாம காட்டியிருப்போமோ தெரியாது. If the Lord God would have led us in this way, then how many of us would have shown the disobedience to God? இப்ப நான் சொன்னபடி இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தினார். But as I have told you, now the Israelites were led on the day. 40 நாள்ல அவங்க எகிப்தில இருந்து கானானுக்கு போயிரலாம். Within 40 days from the land of Egypt they can reach Canaan. எகிப்துக்கும் கானானுக்குள்ள டிஸ்டன்ஸ் இப்ப தூத்துக்குடிக்கு மெட்ராஸ்க்கு சில மணி நேரங்கள். அதுபோல எகிப்துக்கும் கானானுக்கு 40 நாள்ல போயிரலாம். So within 40 days they can reach from the land of Egypt to the land of Canaan. ஆனா ஆண்டவர் சொன்னா ஒரு நாள் பிரயாணத்தை ஒரு வருஷம் சுத்த பண்ணினார். But one day of journey was taken for about 1 year, and the Lord made them to go around the world, around the year. இப்ப நான் சொன்ன சம்பவம் பைபிள்ல வேதத்துல இருக்குது. What I told you, this particular incident, it is written in the word of God. இந்த நடத்திப்புக்கு ஆண்டவர் நேரடியா ஜனங்களை நடத்தல, மோசே என்கிற நடத்திப்புக்காரன் மூலமாக தான் நடத்துகிறார். To this leading, the Lord doesn't lead the people in a very direct way, but he led them through Moses. இந்த நடத்திப்புக்கு அந்த ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்கள். But that people they had obeyed to this particular leading. இந்த கடைசி காலத்தில் ஜீவிக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல்
நீ அறிய வேண்டியது அதுதான் என்று சொல்லுகிறார். Apostle Paul that he says unto the people of God who are living in the last time that you also must know about this. நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். All of our fathers were under the clouds. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். Numbers 14 chapter 34th verse. நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். After the number of the days in which ye search the land, even 40 days, each day for a year, shall be bear your iniquities, even 40 years, and ye shall know my breach of promise. இனி யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். Exodus 13 chapter 17 and 18 verses. பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார். And it came to pass when Pharaoh had let the people go, that God led them not through the way of the land of the Philistines, although that was near. For God said, lest peradventure the people repent, that they see war, and they return to Egypt. But God led the people about through the way of the wilderness of the Red Sea, and the children of Israel went up harnessed out of the land of Egypt. பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமாய் இருந்தாலும், Even though the way through the land of Philistines which was very closer to Canaan, அங்க ஒரு நடத்திப்பை நாம் பார்க்கிறோம். there we see a leading. தேவன் அவ்வழியாய் நடத்தாமல், God hath not led them through that way. அப்ப நடத்துறது தேவன் தான். ஆனா யாரை கொண்டு நடத்துகிறார்? மோசேயை கொண்டு, பரிசுத்தவான்களை கொண்டு நடத்துகிறார். Only God is leading the people, but through whom? Only through the saints of God or through Moses they were led. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப என்ன சம்பவிக்கும்? So what shall happen? அநேகர் இதற்கு எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாய், கீழ்ப்படியாதவர்களாய், முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களாய் மாறுகிறார்கள். So many will oppose this, many will become rebellious, many will not obey to this. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப தேவன் ஏன் இந்த வனாந்தரத்தின் வழியாக ஒரு நாள் பிரயாணத்தை ஒரு வருஷமாய் மாற்றி 40 நாள் பிரயாணத்தை அது 40 வருஷமாய் சுற்றி போக பண்ணினார்? Why did the Lord have changed the 40 days of journey to a long journey? Why the Lord made them one year as one day? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்படி மாற்ற காரணம் என்ன? What is the reason that he had changed the way? அதற்கு முக்கியமாக 5 காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. Very importantly, 5 reasons have been said so. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் பரிசுத்தவான்களை கொண்டு உன்னையும் என்னையும் நடத்துகிறார். Dear child of God, the Lord God is leading you and me through the saints of God. நாம் பரிசுத்தவான்களுடைய நடத்திப்பையோ தேவனுடைய நடத்திப்பையோ உலக ஞானத்தின்படி நாம் ஆராய்ந்து பார்க்க போனால் அது நமக்கு பைத்தியமாக தோன்றும். If we analyze the leading of the saints of God through the worldly knowledge or with our own self knowledge, then it will be a mad thing unto us. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு நாள்ல போக வேண்டிய பிரயாணத்தை ஒரு வருஷம் உங்களை சுற்ற பண்ண எத்தனை பேர் அந்த பிரயாணத்துக்கு ஒப்பு கொடுப்போம்? Please imagine if a journey is for only one day, if the other person makes you to go abroad for 1 year, then how much terrible it will be. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அதற்கு கீழ்ப்படிந்து வந்தார்கள். But the Israelites that they had obeyed to it and they were on the way. ஆனால் தேவன் அவர்களை வனாந்தரத்துக்கு கொண்டு வந்ததுக்கு 5 காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. But God brought them into the wilderness. There are 5 reasons for it. பரிசுத்தவான்களுடைய நடத்திப்பு, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனமே ஒரு வனாந்தரத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. Dear anointed child of God, the leading of the saints of God can be compared with a life in the wilderness. இந்த வனாந்தரத்திலே பரிசுத்தவான்கள் தங்களுடைய சொந்த ஞானத்தின்படியோ சொந்த இஷ்டத்தின்படியோ அல்ல, In this wilderness, the saints of God, not according to their own knowledge or not according to their own will and desire, தேவனுடைய தீர்மானத்தின்படி நடத்துகிறார்கள். only according to the determination of the Lord God they are leading. ஆகவே தான் ஜனங்களுக்கு பல சந்தர்ப்பத்தில் சந்தேகம் வந்தது. So many times at many circumstances the people had doubts over them. இந்த மோசே சுயமாய் நடத்துகிறானோ? This Moses, is he leading us in his own way? தன்னுடைய சொந்த இஷ்டத்தின்படி நடத்துகிறானோ? Does he leads us in his own desire? அங்கே காணப்பட்ட ஜனங்கள்ல ஒரு கூட்டத்தாருக்கு சந்தேகம் வந்தது, அவர்கள் எதிர்த்து நின்றார்கள். So one group of people who were in the wilderness, they had the doubts over him, so they were opposing Moses. ஜனங்களுக்குள்ள இந்த சந்தேகம் வந்தபோது கர்த்தர் சொல்லுகிறார், When the people had the doubt, then immediately the Lord said, கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். only the Lord only led them. உபாகமத்திலே படிக்கிறோம். In the book of Deuteronomy, you read it. 32ஆம் அதிகாரம் 33ஆம் அதிகாரம் தெரியல, அங்க எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். The book of Deuteronomy, it has been written there that only the Lord God led him. மோசே அல்ல, மோசேயின் மூலமாக மோசே நடத்தினாலும் தேவன் நேரடியாக இறங்கி வந்து ஜனங்களை நடத்தவில்லை, மோசேயை கொண்டு நடத்தினார். ஆனால் மோசே நடத்தினது இல்ல, கர்த்தர் நடத்தினது. Even though Moses was leading the people, but not Moses had led the people, only the Lord God had led the people. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Deuteronomy 32nd chapter, the 12th verse. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார்,
அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. So the Lord alone did lead him, and there was no strange god with him. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனமே, தனிப்பட்ட எந்த ஒரு மனிதனோ எந்த ஒரு பிசாசின் வல்லமையோ வேற எந்த அதிகாரமோ நம்மை தொட முடியாது, நம்மை நடத்த முடியாது. Oh, anointed child of God, not a single man or not a power, the man of a devil, he can never lead us. கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். Only the Lord alone had led him. சிலருக்கு சந்தேகம் வந்து எதிர்த்து நின்றார்கள். And few people had the doubts over it, so they were opposing it. ஆனால் சிலர் அந்த நடத்திப்புக்கு அப்படியே பலியாய் ஒப்பு கொடுத்தார்கள். But a few of them simply they had obeyed to the leading. இப்படி பல்வேறு விதமாக அந்த நடத்திப்பு காணப்படுகிறது. So in different ways, in several ways, the people were led. ஆனால் இதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. But there is a definite purpose for it. 5 காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 5 reasons have been said so. முதலாவது, இந்த நடத்திப்பின் மூலமாகத்தான் இப்படிப்பட்ட பாதையில் நடத்தப்படும் போதுதான் நம்ம ஆவிக்குரியவங்களா இல்லையாங்கிறது முதல்ல நமக்கே தெரியும். First of all, only if we are led in this way, then only we will come to know about whether we are spiritual or not. நீங்க நம்ம எல்லாரும் ஆவிக்குரியவங்க தான். We are all spiritual people. ஆனா தேவன் பரிசுத்தவான்களை கொண்டு நம்முடைய இருதயத்தின் விருப்பத்துக்கு மாறாக என்னையும் உங்களையும் நடத்தும் போதுதான் நம்ம ஆவிக்குரியவங்களா மாம்சத்துக்குரியவங்களாங்கிறது நமக்கே தெரியும். But only when the saints of God through the Lord God, if they are leading us contrary to our desire and wishes, then only we will come to know whether we are spiritual or not. நான் நடத்திப்பின் விசேஷத்தை குறித்து சொல்லுகிறேன். Now I am speaking about the preciousness in leading. மேகத்துக்கு கீழா இருக்கிற வாழ்க்கையை குறித்து சொல்லுகிறேன். Now I am speaking about the life which will be under the cloud. தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தின்படி உங்களையும் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். The Lord God, according to his great wisdom, he is leading you and me. பரிசுத்தவான்கள் மூலமாக நடத்துகிறார். Through the saints of God, he is leading you. ஆனால் இந்த கடைசி காலத்திலே அந்திக்கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே புகுந்து அந்த நடத்திப்புக்கு கீழ்ப்படிய முடியாத வண்ணம், அடங்கி இருக்க முடியாத வண்ணம், எதிர்த்து நிற்கும்படியாக தூண்டுகிறது. But in this last time, the spirit of the Antichrist, it enters in you and me, and it makes us to oppose and to resist the leading of the saints of God. எபிரேயர் 13 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கும் போது, Hebrews 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவரானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாது. Remember them which have the rule over you, who have spoken unto you the word of God, whose faith follow, considering the end of their conversation. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். Those who are leading you are giving account for your souls. அவர்கள் துக்கத்தோடு நடத்தினால் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது. If they lead you with a sorrow, it will not be profitable unto you. ஒரு சந்தர்ப்பத்திலே கனம் பொருந்தின பாஸ்டர் லாசரஸ் அவர்கள், சீஃப் பாஸ்டராய் காணப்பட்ட பாஸ்டர் லாசரஸ் அவர்கள் என்னிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னார். Once the honorable pastor, chief pastor, Pastor Lazarus, he said one thing to me. இந்த நடத்திப்பை குறித்து ஒரு சொல்லிக் கொடுக்கும்போது என்னிடத்தில் தனிப்பட்ட விதத்திலே சொன்னார். While he was teaching me about the leading in a personal way, that he spoke to me. இப்போ என்னுடைய நடத்திப்புக்காரங்கிட்ட போய் நான் ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்று கேட்கிறேன். Now I go to my leaders and I ask them that I should go to a particular place. அப்படி கேட்கும்போது, When I asked them, இப்படி கொஞ்ச நேரம் இப்படி யோசித்து பார்த்துட்டு சரி போ அப்படின்னு சொன்னா கூட நீ போக கூடாது என்று சொல்லிக் கொடுத்தார். if they are thinking for a while and after that they said yes, then also you must not go, he said. அது அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், Not what he said was, நடத்திப்பு என்று சொல்லும்போது அவங்க ஏவுதல உடனே சொல்ல வேண்டும். கொஞ்சம் யோசித்து சொல்லும்போது அப்ப நீ அந்த இடத்துக்கு போக கூடாது. leading means that immediately, instantly they should give you the answer. But if they are thinking for a while, then you should not go to that place. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the உங்களை Lord. நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். Those who are leading you, they are giving account for your souls. ஆனால் இந்த கடைசி காலத்திலே அந்திக்கிறிஸ்துவின் ஆவி என்ன செய்கிறது? But what does the spirit of Antichrist does in the last days? விசேஷித்த நட்சத்திரங்களைப் போல இருக்கிற ஆத்துமாக்களுக்குள்ளே பிரவேசிக்கிறது. It enters into the souls who are shining as the precious stars in heaven. பிரகாசிக்கிறவர்களுக்குள்ளே அது பிரவேசிக்கிறது. It enters into the people who are shining as stars. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் சாதாரண லோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த பிசாசுக்கு ஒரு விஷயமே அல்ல. The ordinary people in the spiritual life, they are not at all a matter to the devil. வெளியேற பெற்றவர்களுக்குள்ளே, Only among the precious ones. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆகவே மேகத்துக்கு கீழா இருக்கிற அனுபவம், And it is the experience of being under the clouds. அப்ப ஆண்டவர் ஏன் இந்த நடத்திப்பை நமக்கு வைத்திருக்கிறார்? Then what is the reason God has kept us this leading in us? நம்முடைய இருதயத்தில் உள்ளது நமக்கு தெரியும்படியாக. Because we should know what is in our hearts. உபாகமம் 8 எல்லாத்தையும் வாசிக்க சமயம் இல்ல. உபாகமம் 8 அதிகாரம் 2 வசனம். Deuteronomy 8 chapter 2nd verse. அங்கே நாம் படிக்கிறோம், உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. There we did in order to know what is in thine hearts. நம்ம இருதயத்தில் உள்ளது நமக்கே தெரியாது. We do not know what is hidden in our heart too. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அது எவ்வளவு விசேஷமான ஆளா இருந்தாலும் நடத்தப்படும் போதுதான் அவர்கள் யார் என்பது அவர்களுக்கே தெரியும்.
Each and every child of God, however precious they may be, only if they are led in by the leaders, then only they will be knowing who are they. ஆகவே தேவன் பரிசுத்தவான்களை கொண்டு பல்வேறு விதங்களிலே நம்மை நடத்துகிறார். So the Lord God is leading us through many different ways through the saints of God. சாராய் ஆகாரை கொடுமைப்படுத்துகிறாள். Sarah was hardening against Hagar, கடினமாய் நடத்துகிறாள். and she dealt hardly with her. ஆகார் ஓடி போகிறாள். Hagar ran away from his mistress. வழியிலே கர்த்தருடைய தூதன் தடுக்கிறார். On the way, the angel had prevented her. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? Oh Sarah, the slave Hagar, that where do you go now? அவள் தன்னுடைய நாச்சியாரை பத்தி எந்த புகாரும் சொல்லவில்லை. She never complained about her mistress. ஓடி வந்ததுக்கான காரணத்தை நம்ம சொல்லியிருப்போம். If it be us, then surely we would have told him the reason for it. ஆனா ஆகார் சொல்லல. But Hagar never said so. அங்கே கர்த்தருடைய தூதன் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறார். But there the angel of God reminded her one thing. ஆகாரே என்று கூப்பிடவில்லை. He doesn't call her with her name Hagar. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. Oh, the slave of servant of Sarah. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. பிரியமானவர்களே, நாம் நடத்திப்பின் கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும். Beloved people, we should be under the leading. மேகத்துக்கு கீழாய் நாம் காணப்பட வேண்டும். We should be under the clouds. மேகத்துக்கு மேலாய் ஏறுவது யாருடைய ஆவி? And whose spirit it is that if they climb upon the clouds, அதுதான் லூசிபருடைய ஆவியாய் that இருக்கிறது. is the spirit of the Lucifer. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரத்திலே லூசிபருடைய விழுகையை குறித்து படிக்கிறோம். அதற்கு ஒரு காரணம், மேகங்களுக்கு மேலாய் ஏறுவேன். In Isaiah 14th chapter we read about the falling away of the Lucifer, and one reason for his falling away is that I will climb above the heaven. மேகங்களுக்கு மேலாய் ஏறுவேன். I will climb over the clouds. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Isaiah 14th chapter 14th verse. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. Thou hast said it in your heart. அதனால பாதாளத்தில் தள்ளிவிட்டார். So, but the Lord put him into the pit. I will ascend above the heights of the clouds. I will be like the Most High. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. மேகத்துக்கு கீழாய் இருக்கிற வாழ்க்கைக்கு நாம் இடம் கொடுப்போமாக. Let us yield to the life which will be under the clouds. பரிசுத்தவான்களை நடத்திப்பை விட்டு பிரிந்து போய் இருக்கிறோமா என்பதை நிதானித்து பாருங்கள். Let us analyze ourselves whether we have separated from the leading of the saints of God. நம்மை நடத்துகிற விஷயத்தில் பரிசுத்தவான்கள் நம்மை குறித்து துக்கிக்கிறார்களா என்று ஆராய்ந்து பாருங்கள். Let us analyze whether the saints of God are grieved over the matter in which that they are leading us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆகவே முதல் காரணம் நம்முடைய இதயத்தில் உள்ளதை நாம் அறியும்படியாக. So the first reason is we should know, we should understand what is in our heart. இரண்டாவது, இந்த நடத்திப்பு இந்த வனாந்தரத்தின் விசேஷம் என்னவென்று சொன்னால், கர்த்தராகிய தேவன் யார் என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். Secondly, the precious nature of the Lord God is leading us through the wilderness is that how we can know how the Lord God is. உபாகமம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். Deuteronomy 29 chapter the 5th verse. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு இந்த 40 வருடம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். I was leading you for these 40 years in this wilderness in order that you should understand that who is the Lord God. ஆகவே இந்த நடத்திப்பிலே முதலாவது நாம் யார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். First of all, in this leading we come to the understand who we are. இரண்டாவது, இந்த நடத்திப்பிலே தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். In this leading we know that who is God. இந்த நடத்திப்பிலே தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். In this leading we know who God is. ஆகவே தான் சபையை குறித்து நாம் பார்க்கும்போது, So while we see about the church, இந்த சபை வானத்திலே காணப்படுகிறது. this church is in heaven. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறார் யோவான் தரிசனத்தில். John the apostle he had seen in his vision. இந்த சபை எங்கே காணப்படுகிறது? Where was this church? இப்ப நீங்க தூத்துக்குடியில இருந்தாலும், ரோட்ஸ் காலனில இருந்தாலும், போல்பேட்டையில இருந்தாலும், திரேஸ்புரத்துல இருந்தாலும், Now you may be in Tuticorin or in Roch Colony or in Trespuram. இல்ல அபிராமி நகர்ல இருந்தாலும், Or you may be in Abhirami Nagar. இல்ல வடக்கூர்ல இருந்தாலும், Or you may be in Vadakur. எந்த இடத்துல இருந்தாலும், Wherever you may be. நாம் பூமியில் அல்ல, But not upon the earth. தேவன் அபிஷேகத்தின் மூலமாய் வானத்திலே ஒரு அடையாளமாய் மாற்றி இருக்கிறார். By the anointing of the Holy Spirit, the Lord God hath made us as the signs in heaven. எபேசியர் 2:7 படிக்கிறோம். In Ephesians 2nd chapter 7th verse. அபிஷேகத்தின் மூலமாக உன்னதங்களிலே அவரோடு உட்கார வைத்திருக்கிறார். By the anointing the Lord God, he made us to sit in the heavenly places. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப வானத்திலே ஒரு அடையாளமாய் இந்த சபை காணப்படுகிறது. So now the church is as a sign in heaven. அதை குறித்து எல்லாவற்றையும் சொல்ல விரும்பவில்லை. I don't want to say all the things about அதுல it. ஒரு காரியத்தை நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். But one of the things that I would like to remind. 12 நட்சத்திரமுள்ள கிரீடம் அந்த ஸ்திரீயின் தலைமேல் இருந்ததாக யோவான் தரிசனத்தில் காண்கிறார். And John in his vision he saw that a crown which was made of 12 stars which was put upon the women. அந்த 12 நட்சத்திரமுள்ள கிரீடம் தலைமேல காணப்படணும், காலுக்கு கீழே காணப்படக்கூடாது.
And the crown that it should be placed over her head, it should not be under her feet. அது அப்போஸ்தலருடைய நடத்திப்பை காட்டுகிறது. It signifies about the leading of the apostles. அப்போஸ்தல ஊழியத்தை காட்டுகிறது. It signifies the ministry of the apostles. அந்த கிரீடம் ஒரு ஆளுகையை காட்டுகிறது. And the crown signifies the rulership. அவ பரிசுத்தவான்களை ஆளுகை செய்ய வேண்டும். So the saints of God should rule us. நாம் நம்முடைய பகுதியில் அடிமைகளாய் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். And our one said we should submit ourselves as the slaves or the servants. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the ஆகவே Lord. முதலாவது நம்முடைய இருதயத்தில் உள்ளதை நாம் அறியும்படியாக. First of all, in order to understand, in order to know what is in our hearts. இரண்டாவது கர்த்தராகிய தேவன் உபாகமம் 29:5 வாசிக்கும்போது In Deuteronomy 29 chapter the 5th verse. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். போதும். I have led you 40 years in the wilderness, that ye might know that I am the Lord your God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஒரு சந்தர்ப்பத்திலே பாஸ்டர் சீஜான் அவர்களை கவர்மெண்ட்ல ஒரு முக்கியமான பதவியில் உள்ள ஒரு விசுவாசி சகோதரன் கவர்மெண்ட் தனக்கு ஒதுக்கி இருக்கிற ஒரு இடத்துக்கு ஜெபிக்க முடியாது அழைத்து கொண்டு போனார். In one particular incident, Pastor C. John, that he was taken by a particular believer so that he should pray for a particular place which was allotted to him by the government. பாஸ்டர் சீஜான் அவர்களுக்கு கண் பார்வை இல்ல. And Pastor C. John, he doesn't have the eyesight at the time. அப்ப இந்த குறிக்கப்பட்ட விசுவாசி சகோதரன் கவர்மெண்ட்ல ஒரு முக்கியமான சர்வே டிபார்ட்மெண்ட்ல முக்கியமான ஒரு ஆபீசரா So இருக்கிறார். this particular believer, that he was an important officer in the survey department of the government of India. அப்ப ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல கொண்டு போய் நிறுத்தி அவர் பாஸ்டர் சீஜான் அவர்களை இதுதான் அரசாங்கம் எனக்கு ஒதுக்கின இடம், இந்த இடத்துல ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். He took him to the particular place which was allotted to him by the government, and he asked Pastor C. John, who doesn't have the eyesight in him, he asked him to pray for that place. பாஸ்டர் சீஜான் அவர்கள் அந்த இடத்துல நின்னு அப்படி பார்த்தார். Pastor C. John, that he stood on the place, கண் பார்வையும் இல்ல. and he doesn't have the eyesight at the time. அப்ப அந்த சகோதரனிடத்தில் சொன்னார், தன்னை வேறொரு இடத்துக்கு அழைத்து கொண்டு போக முடியாது சொன்னார். And he asked the believer to take him to the other place. இவர் அழைத்து கொண்டு போகிறார். When he was taking him to the other place, இடது வலது என்று பார்வை இல்லாத அந்த பரிசுத்தவான் சொல்லுகிறார். the saint of God who doesn't have eyes said he directed him go to the right hand side or go to the left hand side in this way. ஒரு குறிக்கப்பட்ட இடத்துக்கு வந்த பிற்பாடு அந்த இடத்துல ஜெபம் பண்ணுகிறார். When they reach a particular place, and only on that reaching the particular place, the servant of God prays there. ஆனால் இவர் ஒரு ஆவிக்குரிய விசுவாசியா இருந்தபடியால் மறுப்பு ஒன்றுமே சொல்ல. நம்மனா சொல்லிருப்போம், இது எங்க இடம் அங்க இருக்குது, அங்க ஜெபம் பண்ணுங்கன்னு இருப்போம். He, being a spiritual believer, he never said anything to the pastor C. John. If we are in that place, then we should have told him that no, it is not our place, the place is there. We might have said. ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. But the particular believer, he doesn't say anything. சில மாதங்களுக்கு பிற்பாடு இவருக்கு மறுபடியும் ஒரு தபால் வருது அரசாங்கத்திலிருந்து. After few months, this particular believer, he received a message from the government. உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் மாறி போய்விட்டது, உங்களுக்கு நியமிக்கப்பட்ட இதுதான் என்று வேறொரு அந்த ப்ளூ பிரிண்ட் வைத்திருக்கிறார்கள். And they had kept another blueprint saying that the particular place which was allotted to you had been changed. Now this particular place which is allotted to you, he received such a message. 6 மாதங்களுக்கு முன்பாக கணம் பொருந்தின பாஸ்டர் சீஜான் அவர்கள் எந்த இடத்துல ஜெபம் பண்ணினாரோ அதே இடம் இவருக்கு ஒதுக்கப்பட்டு அரசாங்கத்திலிருந்து மறுபடியும் ஒரு கடிதம் வந்திருக்கிறது. And after 6 months of the prayer of the pastor C. John, who was sightless at the time, and he prayed in a particular place, very same place was allotted to him after 6 months of prayer. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இதுதான் தேவனுடைய நடத்திப்பு. This is the leading of God. இதுதான் பரிசுத்தவான்களின் நடத்திப்பு. This is the leading of the saints of God. வேதத்திலே கூட அப்படி ஒரு சம்பவத்தை படிக்கிறோம். In the word of God we read about the incident. யெரொபெயாம் ராஜாவாக இருந்தான். Jeroboam was the king of Israel. அவன் சாதாரண வேலைக்காரனாக இருந்தான். And he was an ordinary servant. பரிசுத்தவான்களுடைய வார்த்தையின்படி அவன் ராஜாவாய் மாற்றப்பட்டான். According to the word of the saint of God, that he was changed to be a king. உயர்த்தப்பட்ட பிற்பாடு பரிசுத்தவான்களை மறந்து விட்டான். But after he being exalted as a king, that he had forgotten the saints of God. ஒரு சந்தர்ப்பத்திலே பிள்ளை மரணத்துக்குவான வியாதி கண்டது. At a particular incident, his child was unto death because of the sickness. அப்போது மனைவியினிடத்திலே சொல்லுகிறான், At that time he told his wife, நான் வேலைக்காரனாய் இருந்த வேளை ராஜாவாய் மாறுவாய் என்று சொன்ன ஒரு தீர்க்கதரிசி உண்டு. there's a prophet who had prophesied that while I was servant, he prophesied that I will be a king one day. ஆனால் நீ இன்னார் என்று சொல்லாதே. But do not say that who you are. வேஷம் மாறி போ. Disguising yourself, you go there. அவரிடத்திலே போய் விசேஷத்தை அறிந்து வா. And you go unto him and you know about the matter about our child. யெரொபெயாமின் மனைவி அவள் வேஷம் மாறி போகிறாள். And the wife of Jeroboam disguised herself and he went to that அங்கே தீர்க்கதரிசிக்கு பார்வை மங்கலாய் காணப்பட்டது, பார்வை இல்ல. And the prophet also, that he lost his eyesight. உள்ளே நுழைந்த உடனே பாதத்தின் சத்தத்தை கேட்ட உடனே Immediately after hearing the noise of the feet of her entering into the room, யெரொபெயாமின் மனைவியே உள்ளே வா. wife of Jeroboam, you come inside. நீ உன்னை அந்நிய ஸ்திரியாக காண்பிப்பது என்ன? Why do you show yourself to be a stranger man? பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட மகிமையான ஒரு ஊழியம். Beloved people, such a glorious ministry. பழைய ஏற்பாட்டு ஊழியத்தின் தீர்க்கதரிசிகளே அப்படி இருந்திருப்பார்களானால், If the prophets of the Old Testament period, if they were so, அப்போ சில ஊழியத்தினுடைய மேன்மையை விளங்கிக் கொள்ளுங்கள். understand the precious nature of the apostolic ministry.
நம்மில் யாராயிலும் பரிசுத்தவான்களை விட்டு பிரிந்து போயிருக்கிறோமா? If any one of us has separated ourselves from the saints of God, உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஊழியர்களிடத்திலே நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? have you been grieved with the servant of God who are ordained over you? இல்லை அவர்களை அற்பமாய் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? Or do you despise them? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆகவே அவர்களை கொண்டு கர்த்தர் உங்களை நடத்தும் போது, So when the Lord God is leading you through them, முதலாவது நீங்கள் யார் என்பது உங்களுடைய இருதயத்தில் உள்ளது உங்களுக்கு தெரியும். first of all you will come to know what is in your heart. இரண்டாவது தேவன் யார் என்பது தெரியும். Secondly, you will be knowing who is God is. மூன்றாவது எதற்காக இந்த வனாந்தரம்? Thirdly, what is the purpose of this wilderness? அந்த ஜனங்களுக்குள்ள யுத்தம் பண்ணக்கூடிய புருஷர்கள் இருந்தார்கள். Because there were the men of war among the people. எதற்கெடுத்தாலும் யுத்தம். Whatever may be the matter, they will be going for the எது war. சொன்னாலும் யுத்தம். Whatever the other people are saying, they will be going for the war. அவர்கள் சமாதான புருஷர்கள் அல்ல. They were not the men of peace. எதற்கெடுத்தாலும் காரணம் இல்லாமல் யுத்தம் பண்ணுவார்கள். And without any reason that they will make war. யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Because Joshua 5th chapter the 6th verse. அப்ப ஆண்டவர் என்ன செய்தார்? At the time what the Lord Jesus இந்த யுத்த மனுஷர்கள் எல்லாம் கொல்லும்படியாக தான் வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தார். So to kill all the men of war, the Lord took them into the wilderness. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் ஆளு மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்து திரிந்தார்கள். போதும். For the children of Israel walked 40 years in the wilderness, till all the people that were men of war which came out of Egypt were consumed, because they obeyed not the voice of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. என்ன பயங்கரம் பாருங்கள். So what a terrible thing it is. இப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்மை பார்த்து பரலோகம் சொல்லக்கூடாது. And the heaven should not say about this incident concerning us. நீ ஒரு யுத்த மனுஷனாய் இருக்கிறாய். You are as a man of war. நீ ஒரு சண்டைக்காரனாய் இருக்கிறாய். You are a quarrelsome person. நீ கலகம் பண்ணுகிறவனாய் இருக்கிறாய். You are a rebellious man. உன்னை சாகடிக்கும்படியாகத்தான் இந்த வனாந்தரத்துக்கு இந்த சத்தியத்துக்கு நான் கொண்டு வந்தேன் என்று கர்த்தர் சொல்லக்கூடாது. Lord should not say that in order to consume you that I have brought you into this truth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆகவே இந்த யுத்தம் பண்ணக்கூடிய புருஷர்களை கொல்லும்படியாக ஆண்டவர் வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தார். In order to consume or not to kill all the men of war, the Lord took them into the wilderness. நான்காவதாக நாம் வாசிக்கும் போது அங்கே வைத்து ஆண்டவர் பிரமாணங்களை கொடுக்கிறார். வனாந்தரத்தில் தான் பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது. Fourthly, only in the wilderness the laws and statutes are given unto the people of Israelites. எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வீட்டில் படித்து பாருங்கள். Ezekiel 20 chapter 11th verse, you go back to your houses and can read. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப வனாந்தரத்தில் வைத்து பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது. Only in the wilderness the laws were given. அதுபோல இந்த அப்போஸ்தலர் நடத்திப்பிலே வைத்துதான் உபதேசம் உபதேசம் போதிக்கப்படுகிறது. The very same way, under the leading of the apostles only, the doctrine will be given to you. மனிதனை பூர்ணப்படுத்தக்கூடிய உபதேசத்தை இந்த அப்போஸ்தலர்கள் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். These apostles are teaching you the way by the way the man can be perfected. The doctrine is given unto you. இங்கே இந்த சபையிலே வைத்து அக்னிமயமான பிரமாணங்கள் பரிசுத்தவான்களுடைய வாய்களின் வழியாக வந்து கொண்டிருக்கிறது. And in the church, the mouth from the mouth of the saints of God, the holy doctrine is coming out. அதற்கு நாம் எதிர்த்து நிற்காமல் இருப்போமாக. Let us not oppose it. முறுமுறுக்காமல் இருப்போமாக. Murmur against it. முறையிடாமல் இருப்போமாக. Let us not cry over this. தயவு செய்து இன்றைக்கு 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை இரவுல போய் அந்த ஒரு அதிகாரத்தை வீட்ல படித்து பாருங்கள். Go back to your houses and you can read the 1 Corinthians 10th chapter in this night today. லட்சக்கணக்கான ஜனங்கள் எகிப்தை விட்டு வந்தார்கள். Lakhs and lakhs of people, they had come out of the land of Egypt. ஆனால் கானானுக்குள் போனது 2 பேர். But out of them only 2 had entered into the land of Canaan. ஒரு ஊழியக்காரர் ஒரு விசுவாசி. Only one servant of God, another person was a believer. எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தவங்கள நான் சொல்றேன். I am speaking about the people who had proceeded out of the land of Egypt. எகிப்திலிருந்து லட்சக்கணக்கானவர்கள் புறப்பட்டார்கள். Lakhs and lakhs of people had proceeded out of the land of Egypt. வனாந்தரத்திலே பல்வேறு காரணங்களுக்காக அவர்கள் அழிக்கப்பட்டு போனார்கள். But in the wilderness for many reasons they were all consumed. அதற்கு பிரதானமான காரணம், The chief reason for each ஒரு is கூட்டத்தார் நடத்திப்புகாரர்களோடு எதிர்த்து நின்றார்கள். one group of people, they were opposing the saints of God, the leading of God. பூமி இரண்டாக பிளந்தவர்களை உயிரோடு உள்ளே And இறக்கினார். the earth had cleaved its mouth, and it had opened its mouth and it had swallowed them. பாஸ்டர் கேவி பால் அவர்கள் ஒரு ஊழியர்கள் கூட்டத்தில் இப்படி ஒரு மெசேஜ் கொடுத்தார். Pastor K.V. Paul in one workers meeting, he gave the message like this. நடத்திப்புக்காரர்களிடத்திலே எதிர்த்து நிற்கக்கூடிய மனிதனுக்கு ஜெய ஜீவியம் செய்யவே முடியாது. The man who is opposing the leading or the leaders of the church, he will never be able to do the victorious life. அதை இன்னொரு விதத்திலே அவர் சொன்னார். In another way he said, பரிசுத்தவானாய் இருக்கிறவன் ஜெய ஜீவியம் செய்கிறவன் ஒருபோதும் நடத்திப்புக்கு எதிர்த்து நிற்க மாட்டான். the saint of God who is leading the overcoming life, that he will never oppose the leading or the leadership of the church of God. அதற்கு ஆதாரமாக கனம் பொருந்தின பாஸ்டர் கேவி பால் அவர்கள் கொடுத்த வசனம் யூதா 8ஆம் வசனம். As a proof, the honorable pastor K.V. Paul, that he gave the Jude 8th verse as the proof for it. நீங்கள் சபையிலே உள்ள உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்தவான்களிடத்திலே நீங்கள் எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாய் இருந்தால் நீங்கள் ஒருபோதும் ஜெய ஜீவியம் செய்ய முடியாது.
If you are as a person who is opposing the leading or the leadership of the church, then you will never be able to lead a overcoming life. நீங்க யாரா இருந்தாலும், whosoever it may be, ஜெய ஜீவியம் செய்யாதவர்கள் ஒருபோதும் இயேசுவின் ரகசிய வரியில போக முடியாது. Those who are not leading a victorious life, they will not be caught up in the coming of Jesus. யூதா 8ஆம் வசனம். Jude 8th verse. அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்திக் கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். Likewise also these filthy dreamers defile the flesh, despise dominion, and speak evil of dignities. கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி, despise dominion, மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். speak evil of dignities. கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி, despise dominion. ஆளுக அது. And that is the ruling பரிசுத்தவான்களுடைய ஆளுக. And the ruling of the saints of God. நடத்திப்பு. And the leading. அதை நீ அசட்டை பண்ணுவாயானால், and if you despise it, அலட்சியப்படுத்துவாயானால், and if you despise it, நீ அதை மகத்துவங்களை தூசிப்பாயானால், வெளியே போய் நடத்திப்ப தூசிப்பாயானால், if you speak evil of dignities, or if you speak evil of the leading of the church of God to others, நீ ஏற்கனவே மாம்சம் அசுசிப்பட்டிருக்கு என்றுதான் வசனம். சொப்பனக்காரராகியவர்கள் மாம்சத்தை அசுசிப்படுத்தி கொண்டு அதுக்கு பிற்பாடுதான் இந்த வேலை நடக்குது. Already the word of God says that already they have defiled the flesh. After that only this particular work is being done. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆகவே கடைசி காலத்திலே, so in this last time, தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள். There should be mockers who will walk according to their own ungodly lust. அவர்கள் பிரிந்து போகிறவர்களாய் இருப்பார்கள். They will be as the people who are separating. இந்த நாட்களிலே அந்திக்கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ளோ உங்களுக்குள்ளோ புகுந்து தேவனை விட்டு நம்மை பிரித்திருக்கிறதா? And the spirit of Antichrist has it entered into you and me, has it separated you from God and the saints of God? இல்லை பரிசுத்தவான்களை விட்டு நம்மை பிரித்திருக்கிறதா? Or has it separated you from the saints of God? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. சிலர் திருப்திப்படுத்திக் கொள்வார்கள். Few people will be satisfied. பரிசுத்தவான்களோட எனக்கு ஐக்கியம் இல்ல, தேவனோட எனக்கு ஐக்கியம் இருக்குன்னு சொல்வார்கள். I don't have the fellowship with the saints of God, but I have the fellowship with God. வசனம் அப்படி சொல்லவே இல்ல. But the word of God doesn't say so. சாமுவேல் பார்த்து கர்த்தர் என்ன சொல்கிறார்? What did the Lord said unto Samuel? அவர்கள் உன்னை தள்ளவில்லை. They have not neglected you. சாமுவேலை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், to Samuel the Lord God has said, அந்த ஜனங்கள் உன்னை தள்ளவில்லை. that people they have not neglected you. நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். That I should not rule over them, so they have neglected me only. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. பிரியமானவர்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் நான் குன்னூர் சென்டரில் ஊழியம் செய்யும்போது, beloved people, while I was serving the Lord in the Kunnur center, இந்த நடத்திப்பை பல்வேறு விதங்களில் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். and the Lord taught me about the leading in many different ways. ஒரு சந்தர்ப்பத்திலே என்னை நடத்தக்கூடிய பரிசுத்தவானுக்கும் எனக்கு ஒரு மனஸ்தாபம் வந்தது. One time when I had a misunderstanding with the saint of God who was leading me at the time. எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் கேட்டு அனுமதி கேட்டு போகிற பழக்கம் எனக்கு இருந்தது. I had the practice that whenever I moved to a particular place, I used to ask the permission from him, and then only I used to go out. இப்படி ஒரு மனஸ்தாபம் வந்த வேளையில், but when I had the misunderstanding with that particular servant of God, ஒரு ஊழியக்கார சகோதரனுடைய ஃபெய்த்தோமுக்கு வந்திருந்தார். and one of the servant of God had come to our faith home. அவர் தன்னுடைய ஃபெய்த்தோமுக்கு என்னை கூப்பிட்டார். and they called me to their faith home. அந்த ஊழியக்கார சகோதரர் பாஸ்டருடைய அனுமதியோடு தான் என் ஃபெய்த்தோமுக்கு வந்திருந்தார். and particular servant of God, he got a permission from the pastor, and after that only he came to meet me. அங்க ஒரு கட்டட வேலை நடந்தது, மஞ்சூர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். and it was a place called Manjur. There was a building work was going on. நான் கிளிஞ்சரா என்கிற இடத்துல இருக்கிறேன். and I was serving the Lord in Kilinjira. அப்போது என்னை அழைத்து கொண்டு போகிறார். and he took me to that place. பாஸ்டர் இடத்துல நான் பேசாதனால மனஸ்தாபம் வந்ததனால பாஸ்டர் இடத்துல பெர்மிஷன் வாங்கல. as I had the misunderstanding from with the pastor, so I have not taken the permission from the pastor. ரெண்டு பேரும் டூ வீலர்ல போறோம். both of us were moving in the two wheeler. அவர் தான் ஓட்டி கொண்டு போறார், நான் பின்னாடி உட்கார்ந்து போறேன். and he was riding, so I was sitting at the back. ஹேர் பின் பின் அநேகம் உண்டு இந்த மஞ்சூர் போற வழியில. on the way to Manjur there were many hairpin bends. இவர் ஓட்டி போய் கொண்டிருக்க வேளையில திரும்பி எங்க ஒரு விபத்து சம்பவித்தது, திரும்பிட்டு பார்த்தார். and there was an accident at that place, so he turned back and he looked over the place of accident. ஒரு சின்ன கல்லு தான், only a small stone. அந்த ஸ்கூட்டர் வந்து ஸ்கிட் ஆனது. so the scooter got skidded. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். glory be to the holy name of the Lord. அங்க வந்து அவர் வந்து ஸ்கூட்டர் ஓட்டு போன அவர் வந்து ஒரு அடியும் இல்ல, பேசாம நிக்கிறார். the person who was riding the vehicle, he was not at all injured. என்னைய தூக்கி வீசி எரிஞ்சிருச்சு அப்படியே. but I was thrown out of that vehicle. கீழ ஒரு பெரிய பாதாளம் போல பள்ளம். there was a great depth, a deep pit in that place. சின்ன திட்டு, அதுல ஒரு சின்ன செடி, அதை பிடிச்சிட்டு கீழ தொங்கி கொண்டிருக்கிறேன் நான். and there was a small wall there, and there was a tree, so I was hanging with the tree. அந்த செடியை பிடிச்சு என்னுடைய இவ்வளவு வெயிட் தொங்குற அளவுக்கு அந்த செடிக்கு பலன் கிடையாது. that plant கீழ கொண்டு போயிருக்கேன். it was a tiny tender plant. that tender plant doesn't have the strength to hold me, but it should have brought me down only. ஒரு பெரிய மரக்கிளையை பிடிச்சிருந்தவங்கள ஒரு சின்ன செடியை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கேன். I was not hanging by taking the branch of a great tree, but only with a small plant that I was hanging there. அவர் நின்னு பார்த்துட்டே இருக்கார், வந்து ஹெல்ப் பண்ணல.
And he was ஏன்னா looking, அவர் ஆண்டவர் அப்படி மாத்திட்டாரு. he was looking me straightly, but he had not come to help me. அவர் அப்படியே நின்ற இடத்துல வண்டியும் தூக்கல என்னையும் தூக்கல, அவர் அங்க நின்னு பார்த்துட்டே இருக்கிறார். And he was simply standing from the place and he was watching me, he doesn't help me. கீழ பார்த்தா பயங்கரமான பாதாளம். If I look back, then it was a very great depth, there was a great deep pit there. ஆண்டவரேன்னு சொன்னேன் நான். I said, oh Lord. அப்போது கர்த்தர் சொன்னார், நீ நடத்திப்பில்லாமல் வந்தாய். At the time the Lord said, you have come here without the leading. என் பரிசுத்தவான்களை நீ அலட்சியம் பண்ணினாய். You have despised my servant of God or the leadership of the church of God. கர்த்தாவே மன்னி என்றதை பிடிச்சிட்டே சொல்றேன் நான். And I holding the plant, மேல போணுமே, because even if I die, then I should go to heaven. கர்த்தர் எப்படியோ ஒரு நபர் வந்து கையை பிடிச்சு தூக்கி விட்ட மாதிரி தான். Somehow that as if a person had come to help me. எந்த மனிதன் உதவி செய்வார்? கண்ணா அவர் இன்னும் உயிரோட இருக்கார். இப்ப பாளையங்கோட்டை சென்டர்ல அந்த பிரதர் இருக்கார், உயிரோட தான் இருக்கார். And the particular person, he is alive still today and he is serving in Palangote center. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இப்படியே வந்து மொத்த சரீரத்திலே ரத்தம். Somehow I came out so whole of the world, all over the body there was blood stains. நான் சொன்னேன், நீங்க உங்க லோக்கலுக்கு போங்க, நான் என் லோக்கலுக்கு திரும்பிறேன். பாதியிலே திரும்பிட்டேன் நான். I told him that you go to your local and I will go back to my local faith home. அந்த வாகனத்தை நான் தான் ஓட்டி வரேன் திரும்பி. And while returning back, I only drove the vehicle. faith home வந்த பிற்பாடு 6 மாதம் எழும்ப முடியவில்லை. After reaching the faith home for 6 months I could not rise up. கூட்ட நேரத்துல 2 பேரை பிடித்து கொண்டு தான் பிரசங்கம் பண்ணேன். And I was able to preach only by holding 2 persons by on the other sides. பிரியமானவர்களே, இது போல अनेक சம்பவங்களை சொல்ல முடியும். Beloved people, I can narrate many incidents like this. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆகவே அக்னிமயமான நடத்திப்பு பாஸ்டர் கேசி அவர்கள் சொல்றது அக்னிமயமான நடத்திப்பு இங்க உண்டு. So the Pastor K.C. Varghese said that there will be the fiery leading here. ஆனால் அந்திகிறிஸ்தின் ஆவி என்ன செய்கிறது? But what does the Antichrist, spirit of the Antichrist does here? நம்மை பரிசுத்தவான்களை விட்டு பிரிக்க பார்க்கிறது. It is separating us from the saints of God. பாருங்க, யோசபாத் ஜெபிக்கிறான். Jehoshaphat that he prayed. தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். And he prayed unto God. அதுபோல இப்போ நாம ஜெபிக்கணும். The very same way we need to pray now. யோசபாத்துடைய ஜெபம் என்ன? What was the prayer of Jehoshaphat? தேவனே தேவனே, oh God, my God, தேவரீர் சுதந்தரிக்கப்பட்ட நம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விடவர்கள் வருகிறார்களே. oh now the people had come to drive us away from the inheritance which you have given us as an inheritance for us. தன்னுடைய ஜெபத்தில் தேவனை நோக்கி சொல்லுகிறான். In his prayer that he prayed unto God. மோவாபின் வல்லமை, the powers of Moab, அம்மோனின் வல்லமை, the powers of Ammonites, சேயீர் தேசத்தின் வல்லமை, the power of the nation of the sea, யோசபாத்துக்கு விரோதமாய் வந்திருக்கிறது. it had come against Jehoshaphat. அவன் ஜெபிக்கிறான். And he prayed, தேவரீர் எங்களை சுதந்தரிக்கப்பட்ட நம்முடைய சுதந்திரத்திலிருந்து இதோ துரத்தி விட வந்திருக்கிறார்கள். oh Lord, now the people had come against us to drive away from the inheritance which was given to us by God. அவருடைய ஆவிக்கு அர்த்தம் என்ன? What is the spiritual meaning? நம்முடைய சுதந்திரம் என்ன? What is our inheritance? நம்முடைய சுதந்திரம் என்ன? What is our inheritance? கொலோசியர் 1 அதிகாரத்திலே படிக்கிறோம், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு. In Colossians 1st chapter we read that we should be the partakers of the saints in light. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவராக்கினார். He made us worthy to take part in the inheritance of the saints in light. தேவன் கிருபையாக ஈவாக இந்த உலகத்தில் எத்தனையோ பிரபலமான மனிதர்கள் இருக்கிறார்கள். By grace and by gift there are many famous people in the world. நம்மளை பார்க்க பிரபலமான மந்திரிகள், அதிகாரிகள், பெரிய உலகத்தை ஆளுகை செய்கிறவர்கள், தேசத்தை ஆளுகை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். More than that, there are many people who are ruling the world and who are ruling the nation. அவர்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தாத இந்த மேன்மையான சத்தியத்தை இவ்வளவேனும் தகுதி இல்லாத எனக்கு உங்களுக்கு வெளிப்படுத்தி ஆண்டவர் இதிலே கொண்டு வந்தார். The precious doctrine which was not revealed unto them, but the Lord God hath revealed it unto you and me, and he hath brought us to this place. கொலோசியர் 1:12-13. Colossians 1st chapter, the Lord 12th and 13th verses. ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும் போதும். Giving thanks unto the Father which hath made us meet to be partakers of the inheritance of the saints in light. யோசபாத்துடைய ஜெபத்தை 2 நாளாகமம் 20 அதிகாரம் 12 வாசிங்க. 2 Chronicles 20 chapter 12th verse we read about the prayer of Jehoshaphat. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி தேவரீர் எங்களை சுதந்தரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். போதும். Behold, I say, how they reward us to come to cast us out of thy possession which thou hast given us to inherit. நீர் அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? Oh Lord, will you not judge them? தேவரீர் எங்களை சுதந்தரிக்க பண்ணி நம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். They are coming to drive away from the inheritance which was given unto you as us by God. அதுபோல இப்போ நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும் யோசபாத்தை போல. In the very same way, each and every one of us need to pray like Jehoshaphat. அந்திகிறிஸ்தின் வல்லமை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? Oh Lord, will you not judge the power of Antichrist? அந்த வலுசர்ப்பத்தின் வல்லமை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? Will you not judge the power of the dragon? நீர் எங்களை சுதந்தரிக்க பண்ணி அந்த ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். They are coming us to drive away from the inheritances of the saints in light. ஒளியில் இளங்கும் சுத்தர்களுடனே இனியோன் எனக்கு பங்களித்தவரே. ஒளியில் இளங்கும்
சுத்தர்களுடனே எளியோனே எல்லோரும் வாயை திறந்து பாடுவோம். உனக்கு தகுதி இல்ல. We are not at all worthy. சுத்தம் செய்யப்பட்டவரோடனே சுதந்திரம் நான் பெற செய்யுமே. பரிசுத்தம் செய்யப்பட்டோருடனே நான் சுதந்திரம் நான் பெற செய்யுமே. ஒளியில் இளங்கும் சுத்தர்களுடனே எளியோன் எனக்கு பங்களித்தவரே. ஒளியில் இளங்கும் சுத்தர்களுடனே எளியோன் எனக்கு பங்களித்தவரே. பரிசுத்தம் செய்யப்பட்டவரோடனே நான் சுதந்திரம் நான் பெற செய்யுமே. பரிசுத்தம் செய்யப்பட்டோருடனே நான் சுதந்திரம் நான் பெற செய்யுமே. அன்பு பெருகும் சுமி அல்லவோ. அன்பு மீது நிலாசி. ஆமென். நன்றினால் நிரம்பி பாடுவோம். பெருகும் சுனை நீர் அல்லவோ. அன்பு மீது நிலாசி. மாறானிதயவும் அநேசமதும் மரப்பெனோ மரப்பெனோ மாறானிதயவும் அநேசமதும் மரப்பெனோ மரப்பெனோ. அல்லேலூயா. Hallelujah. இயேசு சொன்ன ஜெபத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். I say you about the prayer which was done by Jesus. கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் இதை மறைத்து And by hiding it from the eyes of the wise people. பாருங்க, இந்த உலகத்தில் எவ்வளவு விஞ்ஞானிகள் See, இருக்கிறார்கள், there are many scientists in the world. எவ்வளவு கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள், Many crorepati's are in the world. எவ்வளவு நாட்டை ஆளுகை செய்யக்கூடியவர்கள் There are இருக்கிறார்கள். many people who are ruling the nations. நம்ம குடும்பத்தில் கூட எடுத்துக்கோங்க, நம்ம பார்க்கல விசேஷமாக எத்தனை பேர் இருக்கிறார்கள். Even in our family too, there are many precious people than us. நீங்க இருக்கிற தெருக்களை எடுத்துக்கோங்க, உங்களை பார்க்கல எத்தனை விசேஷர்கள் இருக்கிறார்கள். And see, in the streets where you are dwelling, there are many precious people than you. தேவனுக்கு சமமாய் தேவனோடு சிங்காசனத்தில் உட்கார பண்ணக்கூடிய ஒரு உபதேசத்தை, ஒரு ஊழியத்தை கிருபையாய் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். But by grace, God has given us the ministry or the doctrine by which that we can be equal with God. இயேசு சொல்லுகிறார், கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கு இதை மறைத்து பாலகருக்கு இதை வெளிப்படுத்தினீரே. The Lord Jesus said that you have hidden it before the eyes of the wise people, but you have manifested it unto the babes. நான் ஒரு எளியோ, நான் ஒரு தகுதி இல்லாதவன் என்ற சிந்தையோடு நாம் ஜீவிப்போமாக. Let us always live with the thought that I am a poor man, I am unworthy. கடைசியாக வனாந்தரத்துக்கு கொண்டு வந்ததுக்கு 5வது காரணம், And the 5th reason and the last reason for the people to be brought into the wilderness. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, Deuteronomy 8 chapter the 15th verse. உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு. That in order to do good to you in the later days. வாசிப்போம். உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும், போதும். who fed thee in the wilderness with manna, which thy fathers knew not, that he might humble thee, and that he might prove thee to do thee good at thy latter end. ஒருவேளை நீங்க மரண இருளுள்ள தேசத்தில் இருக்கலாம். Maybe you may be in the valley of death. அதாவது வனாந்தரம் என்றால் அது மரண இருளுள்ள தேசம். எரேமியா 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். In Jeremiah 2nd chapter we read about the wilderness, that the wilderness is a place of the shadow of death. ஒரு மனிதனும் குடியிருக்க முடியாது. And no man can dwell there. ஒரு மனிதனும் கடக்க முடியாது. No man will be able to cross over it. அப்படிப்பட்ட இடத்துல கர்த்தர் நம்மை வைத்திருக்கலாம். In such a place the God might have placed us. அப்படிப்பட்ட இடங்களிலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கலாம். God might have placed you in such places. எதற்காக? For what? உன்னுடைய பின்னாட்களில் நன்மை செய்யும் பொருட்டு. Maybe to do good in the later days. நித்திய காலமா அவரோடு ஆளுகை செய்ய முடியாது. Forever and ever to rule with him. பின்னாட்களில் அவர் நன்மை செய்ய போகிறார். In the later days he is going to do good. அதற்காக இந்த பூமியிலே அவர் நம்மை சிறுமைப்படுத்துகிறார். For that purpose that he is afflicting us in this world. தேள்களும் கொள்ளிவாய் சர்ப்பங்களும் உள்ள இடத்தில் நம்மை வைத்திருக்கிறார். God made us to be in the place where the scorpions are. அதை நாம் விளங்கிக் கொள்வோமாக. Let us understand about this. இதை நாம் விளங்கிக் கொண்டால் If we understand this, நாம் எப்பேற்பட்ட நடத்திக்கு நம்ம ஒப்பு கொடுக்க முடியும். whatever may be the type of the leading or the leadership, we will be able to get along with them. பிசாசுக்கு நம்மை தேவனை விட்டோ பரிசுத்தவான்களை விட்டோ ஒருபோதும் பிரிக்க முடியாது. They will never be able to separate us from God or from the saints of God. கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள். There shall be mockers at the last time who shall walk according to their ungodly lusts. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இரண்டாவது சுபாவம் ஜென்ம சுபாவத்தார் என்று நாம் பார்க்கிறோம். Secondly, we read about another nature called the sensual nature. ஜென்ம சுபாவம் என்பதற்கு So what do you mean by the sensual nature? 3 அர்த்தங்களை மூல பாஷையில் கொடுத்திருக்கிறார்கள். In original tongue, 3 different meanings have been given. முதல் அர்த்தம் சென்சுவல்,
First meaning is sensual. ஆங்கில வேதத்தில் அந்த பதத்தை தான் பயன்படுத்தி In இருக்கிறார்கள். English translation, they have made use of that particular language. இரண்டாவது அர்த்தம் நேச்சுரல், Second meaning is natural. மூன்றாவது அர்த்தம் சென்சிட்டிவ். Thirdly, sensitive. இந்த ஜென்ம சுபாவம் என்கிற வார்த்தைக்கு கிரேக்க வேத வல்லுநர்கள் மூன்று அர்த்தங்களை கொடுத்திருக்கிறார்கள். And Greek scholars of the Bible, they have given three meanings for the word sensual. முதலாவதாக ஆங்கில வேதத்திலே சொல்லப்பட்டபடி அந்த சென்சுவல் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தத்தை இன்றைக்கு நான் தியானிக்க போகிறோம். First of all, we are going to meditate about the sensual which was mentioned in the English translation. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. சென்சுவல் என்கிறதான வார்த்தைக்கு The word sensual means, செல்ஃப் லஸ்ட் என்கிறதான ஒரு அர்த்தத்தை கொடுத்திருக்கிறார்கள். and they have given the meaning as the self lust. அதற்கு இரண்டு அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. There are two meanings have been given சென்சுவல் என்கிற வார்த்தைக்கு for the word sensual. நான் முதலாவதாக இப்போது இன்றைய தினத்திலே ஒரு அர்த்தத்தை நான் சொல்லுகிறேன். First of all, I would like to say you about one meaning for the word sensual. அதாவது செல்ஃப் லஸ்ட் என்று சொல்லுகிறார்கள். They are calling it as the self lust. அதாவது சுய இச்சை. And that is a self lust. இச்சையினால் நிரப்பப்பட்டவர்கள். They have been filled with that lust. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நீங்கள் ஜென்ம சுபாவம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். For example, you can say as the sensual nature. இப்ப ஆதி மனிதனுடைய சுபாவம் அப்படியே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் சந்ததி சந்ததியாக பின்பற்றுகிறது. The nature of the early men or the first man, for generations together, it gets into the life of the man. அதை நேற்றைய தினத்திலே ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்தோம். ஒரு மனிதனுடைய பாவத்தின் நிமித்தமாக முழு உலகமும் பாவத்துக்குள்ளும் மரணத்துக்குள்ளும் தள்ளப்பட்டது. Yesterday in Romans 5th chapter we read that because of the sin committed by one man, the sin and the death had entered into all the people. இப்ப ஆதி மனிதனுக்குள்ள வந்த பாவத்தை, ஜென்ம பாவத்தை, அந்த பாவத்தை நாம் பல்வேறு காரியங்களா பிரிக்கலாம். So the sensual nature of the sin which had come up in the life of the early man, we can separate it in many different ways. முதல் காரியம் கீழ்ப்படியாமை. The first one is the disobedience. கீழ்ப்படியாம அவங்களுக்கு வந்தது. They had shown disobedience. ஏதேன் தோட்டத்தில் எவ்வளவோ அனுபவிக்க இருக்கிறது. And there were many things to enjoy or experience in the Garden of Eden. ஆண்டவர் ஒரே ஒரு கனியை பார்த்து சொன்னார், இதை நீ புசிக்க வேண்டாம். Only about one particular fruit of the tree the Lord said that you should not eat it. அந்த பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமை காட்டி அந்த கனியை அவங்க புசித்தாங்க. And they had showed disobedience to that particular command of God, and they had eaten the fruit of that particular tree. ஆகவே பிரதான பாவம் கீழ்ப்படியாமையாய் இருந்தாலும், So the very chief sin was the disobedience, even though it is. இந்த கீழ்ப்படியாமைக்கு வர்றதுக்கு ஒரு ரூட், ஒரு வேர் இருக்கிறது. That is the root for this disobedience. அதைத்தான் வேத வல்லுநர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். And the scholars of the Bible, they are giving the explanation for this. இந்த சென்சுவல் என்பதற்கு இந்த விளக்கத்தை கொடுக்கிறார்கள். They are giving the explanation for the word sensual. அது என்னன்னு சொன்னால், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும்போது, In the book of Genesis, the 3rd chapter, இந்த ஏவாள் கீழ்ப்படியாமை காட்ட காரணம் என்ன? what is the reason that Eve showed a disobedience? அந்த கனியை பார்த்து அவள் என்ன செய்தால்? 3 விதங்களில அவள் பாவத்துக்குள்ளாய் மாற்றப்பட்டாள். முதலாவது கண்களின் இச்சை, இரண்டாவது மாம்சத்தின் இச்சை, மூன்றாவது ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 பாவங்களும் முதலாவது அவளுக்குள்ள வந்தது. அதுக்கு பிற்பாடு அவள் கீழ்ப்படியாம காட்டுகிறாள். First of all, Eve had seen the fruit of the tree, and she had the lust of the eyes and the lust of the flesh and the pride of life. Only after reaching these 3 things that she had shown disobedience. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும்போது, Genesis 3rd chapter, அந்த கனியானது புசிப்புக்கு இன்பமும், particular tree, the food was, it was good for eat. 6ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமும் பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாயிருக்கிறது என்று கண்டு. இங்க ஒரு இச்சையை குறித்து படிக்கிறோம். Here we read about a particular lust. ஆகவே தான் அவர்கள் ஜென்ம சுபாவம், அது ஜென்ம பாவம் என்பதற்கு கீழ்ப்படியாம தான் மனிதனுடைய விழுகைக்கு காரணமா இருந்தாலும் அதனுடைய வேர் இச்சை என்று விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். Even though the disobedience was the nature for the sensual nature, but they have found out the root cause. The root cause is the lust. அந்த கனியை இவ பார்த்து கொண்டே இருக்கிறார். And she was always looking over the fruit. தேவன் இதை புசிக்க வேண்டாம் என்று பிரமாணம் கொடுத்திருக்கிறார். The Lord gave her the law that she should not eat it. அதே ஏதேன் தோட்டத்தில் எத்தனையோ கனிகள் இருக்கு புசிக்கும்படியாக. In the same Garden of Eden, there were many other fruits for her to eat. புசிக்கும்படியாக நியமிக்கப்பட்ட கனிகளிலே இவருடைய நாட்டம் போகவில்லை. But she did not have the desire over the fruits which was given for her fruit. Given for her to eat. சென்சுவல்ங்கிற வார்த்தைக்கு இரண்டாவது அர்த்தம் என்னன்னு சொன்னால், The second meaning for the word sensual, சிற்றின்பத்தை நாடுகிற, and seeking the pleasures of the world. முதல் அர்த்தம் செல்ஃப் லஸ்ட். First meaning is the self lust. அதாவது சுய இச்சை. The self lust. இரண்டாவது அர்த்தம் சிற்றின்பத்தை நாடுகிற. Second meaning is the desiring the pleasures of the world. பாருங்க, இந்த 2 காரியமும் ஏவாளுக்குள்ள சம்பவித்தது. And both of these things had happened in the life of Eve. இந்த கனியை புசிக்கிறது கொஞ்ச நேரம் இன்பம். And eating the fruit, it will give pleasure for a little time. ஆண்டவர் எவ்வளவோ மகிமையை
7 விதமான வெளியேறப்பட்ட ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு கொடுத்திருந்தார். 7 precious blessings were given to them by God. ஒரு மகிமையான தோட்டத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். God had given them a glorious garden. அங்கே ஏராளமான கனிகள் இருக்கிறது. There were many other fruits. ஆனால் இதை செய்யாதே என்று கர்த்தர் சொன்னபோது, But when the Lord said that you should not do it, எதை கர்த்தர் செய்யாதே என்று சொன்னாரோ, whatever the Lord had commanded them not to do, புசிப்புக்கு நல்லது, good for food, அது பார்வைக்கு இன்பம், and pleasant to see. புத்தியை தெளிவிக்கத்தக்க வாசிப்பான வசனத்தை. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாயிருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். And when the woman saw that the tree was good for food, and that it was pleasant to the eyes, and a tree to be desired to make one wise, she took of the fruit thereof, and did eat, and gave also unto her husband with her, and he did eat. ஏதேன் தோட்டத்திலே தேவனால் படைக்கப்பட்டு வைக்கப்பட்ட ஆதி மனிதன் ஆதி மனுஷிக்குள்ளே கீழ்ப்படியாமை என்கிற பாவம் பிரவேசிப்பதற்கு முன்பாக பிரவேசித்து விட்டது உள்ளத்தின் ஆழத்திலே இச்சை. In the Garden of Eden, before that nature of disobedience had entered into the life of Adam and Eve, but before that the lust had entered in them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இந்த இச்சைதான் தேவனுடைய பிரமாணத்தை மீறும்படியாய் ஆதி மனிதனை அல்லது ஆதி மனுஷியை கீழ்ப்படியாமை காட்டும்படியாக செய்தது. Only this lust had made the early man or the first man to show disobedience to God. இந்த கடைசி காலத்திலே In this last time, அந்த அந்திகிறிஸ்துவின் அந்த சர்ப்பத்தின் வல்லமை, the spirit of the dragon or the spirit of Antichrist, அந்த ஆதி மனுஷியை பாவத்துக்குள்ளாய் தள்ளின அந்த சர்ப்பத்தின் வல்லமை, the power of the serpent which had made the early man to commit sin, இன்றைக்கும் முழு உலகத்தையும் மோசமாக்கும்படியாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. now itself that it works in the life of a man to devour the whole world. இப்ப நம்முடைய வாழ்க்கையில அது எப்படி இச்சையை கொண்டு வருகிறது? Now how it brings the lust in our life. அதுல பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. There are many things mentioned there. வேதத்துல பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. Many things have been said in the word of God. அதிகமாய் தேவ ஜனங்கள் பாதிக்கப்படுகிற சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். I would like to say you some of the things in which many of the servants or many of the children of God are suffering from it. முதலாவதாக, first of all, ஐஸ்வர்யவானாய் மாற வேண்டும் என்கிற ஒரு இச்சையை ஒரு மனிதனுக்குள்ளே கொண்டு வருகிறது. and first of all it brings a lust into the life of a man that they should become rich. ஐஸ்வர்யவானாய் மாற வேண்டும், lust to become rich. இந்த எண்ணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பல்வேறு இச்சைகளுக்கு காரணமாய் மாறுகிறது. This particular thinking it is the prime reason for many other lusts in the life of a man. தேவன் மனிதனிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? What does the Lord expect from the man? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே ஆதாயம். Man with the fear of God is great gain. 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 9 வசனத்தை படித்து பாருங்கள். 1 Timothy 6 chapter 9 verse. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். But they that which will be rich fall into temptation and a snare, and into many foolish and hurtful lusts, which drown men in destruction and perdition. கடைசி காலத்திலே இயேசுவை போல மாற வேண்டும், அப்படி வரிக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று தவிப்பதற்கு பதிலாக, instead of earning that we should be changed like God and we should be caught up in the coming of Jesus, இந்த சர்ப்பத்தின் வல்லமை அந்திகிறிஸ்துவின் வல்லமை ஐஸ்வர்யவானாய் மாறு, ஐஸ்வர்யவானாய் மாற பிரயாசப்படு என்று அநேக தேவ ஜனங்களுக்குள்ளே அந்த ஆவியை வைத்து பலவித இச்சைகளுக்குள்ளே தள்ளுகிறான். The power of the serpent or the power of the Antichrist in the last time that it makes many children of God that they should become rich, and so the devil is making them to get into many kinds of lust. அடுத்து பணத்தின் மேல் இச்சை. Nextly the lust over the money. 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 10 வசனம். 1 Timothy 6 chapter the 10th verse. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாயிருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். For the love of money is the root of all evil, which while some coveted after, they have erred from the faith, and pierced themselves through with many sorrows. கடைசி காலத்திலே துன்மார்க்கமான இச்சையின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் ஜென்ம சுபாவத்தாராய் இருப்பார்கள். In the last time there shall be the mockers who shall walk according to the ungodly lust. How they will be of the sensual nature. அந்த ஜென்ம சுபாவம் பல சுபாவங்கள் இருக்கிறது. In the sensual nature it contains many other natures too. கீழ்ப்படியாமை ஜென்ம சுபாவம் தான். Even the disobedient nature is the sensual nature. பெருமை ஜென்ம சுபாவம் தான். Being proud, it is also a sensual nature. பெருமை எப்படி வெளிப்பட்டது ஆதி மனிதனுக்குள்ள? How the proud nature had come into the life of the early man. பிரமாணத்தை மீறி விட்டான். Because he transgressed the law. தேவன் இறங்கி வருகிறார். So God descended. விழுந்து போன மனிதனை தேடி தேவன் வருகிறார். Seeking the fallen man, the Lord God had come down. கேட்கிறார் ஆண்டவர். And the Lord asked, நான் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை நீ புசித்தாயா?
have you eaten the fruit which was forbidden by me for you to eat? விசாரணை செய்கிறார். And the inquiry was going on. இவன் தாழ்மையாய் சொல்லியிருக்க வேண்டும். And very humble nature he should have ஆண்டவரே, said, இச்சித்து அடிமைப்பட்டு விட்டேன், இச்சைக்கு அடிமைப்பட்டு விட்டேன். Oh Lord, I was a slave to the lust. நான் நீ புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை தெரியாமல் புசித்து விட்டேன். And unknowingly that I have eaten the forbidden fruit. நான் பாவி ஆண்டவரே. Oh Lord, I am a sinner. என் மேல் கிருபையாயிரும், இரக்கமாயிரும் Oh Lord, have mercy upon me, show mercy upon me. என்று இவன் சொல்லியிருக்க வேண்டும். In this way he should have so told. ஆனா இவன் தேவனிடத்தில் சொன்ன பதில் என்ன தெரியுமா? Do you know what was the answer given by him to God? தேவரீர் தந்த ஸ்திரியானவள் புசிக்க கொடுத்தால் நான் புசித்தேன். The woman that thou hast given me, she asked me to eat, so I had eaten it. அதுதான் மனிதனுக்குள்ள காணப்பட்ட பெருமை. அந்த பெருமைதான் சந்ததி சந்ததியாக நம்ம எல்லாருக்குள்ள தொடர்ந்து வருகிறது. That was the proud nature which was seen in the life of a man. It continues generation to generation even now also. இதுவும் ஜென்ம பாவம் தான், ஜென்ம சுபாவம் தான். This is also the sensual nature. தேவரீர் தந்த ஸ்திரியானவள், The woman that thou hast given me. கனியை ஏன் புசித்தன்னு கேட்டதுக்கு நான் கனியை புசிக்க நீர் தான் காரணம்னு சொல்றான். God asked him what is the reason that you have eaten the fruit, but he said it is not my problem that thou hast given me that woman. ஏவாளை நான் கேட்டேனா? Have I asked Eve? அவட அர்த்தம் அதுதான். That's the meaning of it. நீர் ஏவாளை கொடுத்தீர், Thou hast given me Eve. அந்த கனியை புசிக்க முடியாது, அவள் என்னை நிர்பந்தப்படுத்தினாள். And she compelled me to eat that particular forbidden fruit. அப்ப முதலாவது காரியத்தை யாரை குற்றப்படுத்தலாம்? ஏவாளை இரண்டாவது தான் குற்றப்படுத்தலாம். முதலாவது தேவரீர். First of all, he found fault with God. Second only that he found fault with Eve. இன்றைக்கு நாம் தேவனை குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா? Today also do we find fault with God? நம்முடைய ஜீவிதத்தில் பல தோல்விகள், விழுகைகள், நஷ்டங்கள் வரும்போது தேவனே ஏன் இப்படி செய்தீர் என்று கேட்கிறோமா? When there are many falling away, and when we are facing many defeats, when we are facing losses, do we ask God, oh Lord, what is the reason? Do we find fault with God? அவனவன் தன் சுய இச்சைகளினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Everyone is being drawn and lusted because of their own temptations. ஆனால் மனிதன் விழுந்து போன பிற்பாடு தேவனை குறை சொல்லுகிறான். But after the man had fallen down, now he finds fault with God. சரி, ஏவாள் இடத்துல போகிறார். And the Lord went to Eve. நீ இதை புசித்தாயா? Have you eaten this? அவள் என்ன சொல்லிருக்க வேண்டும்? And what should have been his ஆமாண்டவரே, answer? நான் தெரியாமல் புசித்து விட்டேன். Yeah, Lord, I have taken it unknowingly. நான் புசித்தது மாத்திரமல்ல, ஆதாமையும் புசிக்க வைத்து விட்டேன். Not only I have eaten it, I asked Adam also I made Adam to eat. எங்களை மன்னியும். Oh Lord, forgive us. சொல்லவில்லை. And she never said so. அவள் சொல்லுகிறாள், சர்ப்பம் எங்களை வஞ்சித்தது. And she said, serpent beguiled me. நான் கனியை புசிக்க சர்ப்பம் தான் காரணம்னு சொல்றான். Only serpent is the reason for me to eat that particular fruit. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆகவே ஜீவனத்தின் பெருமை, அந்த பெருமை ஒரு ஜென்ம சுபாவம். So the pride of life, it is the sensual nature. இப்போ நாம இங்க வரும்போது பண ஆசை ஒரு இச்சையை கொண்டு வருது என்று நாம் பார்த்தோம். Now we read that the lust over the money, it brings us into many other lusts. இச்சையை கொண்டு வந்து என்ன செய்கிறது? It brings us the lustiness and விசுவாசத்தை விட்டு நம்மை வலுவ பண்ணுகிறது. makes us to slip away from the faith. அநேக வேதனைகளாலே தங்களை தாங்களே உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். They are facing themselves with many kinds of sorrows. பண ஆசை வந்து அதை இச்சிக்கிற ஒரு மனிதனை அடுத்தவங்க குத்தவே வேண்டாம், அவர்கள் தங்களை தாங்களே குத்திக் கொண்டிருக்கிறார்கள், உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். When a man have the lust over the money, it doesn't need the other person should pierce him, but he himself will pierce his own life. மூன்றாவது வரக்கூடிய இச்சை, பிசாசு கொண்டு வருகிற இச்சை. Thirdly, the lust which was brought by the devil. நான் மறுபடியும் சொல்கிறேன், சத்திய வேதத்தில் அநேக இச்சைகள் இருக்கிறது. In the word of God, I say again, there are many kinds of lust which has been mentioned here. மொத்த பரவலாக and all together. இன்னைக்கு முழு உலகத்து மனிதனையும் பாருங்க. If you see all over the world, all the people in the world, அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும், to whichever religion that they may belong to, எந்த தேசத்துல பிறந்தாலும், in whichever country that they might have been born, எல்லாருக்கும் ஐஸ்வர்யவானா மாறணும். everyone have the desire that they should become rich. பண ஆசை எல்லாருக்குள்ள இருக்கிறது. So everyone do have the covetousness over money. ஜாதி வித்தியாசம், பாஷை வித்தியாசம், மத வித்தியாசம் ஒன்று இல்ல. There's no distinction of caste or creed or language. எல்லாரையும் ஒருமனப்படுத்தி இருக்கிறான் பிசாசு. And devil had made everybody's mind to be of one mind to be rich. ஐஸ்வர்யவானாய் மாறு, that you should become rich. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? But what does the Lord say? எரேமியால வாசிக்கிறோம், நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ? In the book of Jeremiah, the Lord said, do you seek greater things for you? நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ? Do you seek greater things for you? தேடாதே, do not seek it. தேடாதே என்று எரேமியாவிலே கர்த்தர் சொல்கிறார். The book of Jeremiah, the Lord said, do not seek it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அடுத்தபடியாக பிசாசு பிரதானமாய் கொண்டு வருகிற தேவ ஜனங்களுக்குள்ளே கொண்டு வருகிற இச்சை என்னவென்றால், nextly, what was the other kind of lust which the devil had brought into the life of the child of God? ஸ்தானத்தின் மேல் இச்சை. And the lust or the position or the status. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24 வசனங்களை படித்து பாருங்க. Hebrews 11:24. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன்கள்.
By faith Moses, when he was come to years, refused to be called the son of Pharaoh's daughter, choosing rather to suffer affliction with the people of God than to enjoy the pleasures of sin for a season. பாருங்க, பார்வோனின் குமாரத்தின் மகன் என்பது ஒரு பெரிய ஸ்தானம். Being called as a son of Pharaoh's daughter, it is a great status. அரண்மனையில் இருப்பது ஒரு பெரிய அனுபவம். Living in a palace, it is a great experience. ஆனால் அதை வெறுத்தான். But he hated it. ஸ்தானத்தை வெறுத்தான். He hated the status of the position. பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் மூன்றாவது ஸ்தானம் தானியேலை தேடி வந்தது. The Babylonian kingdom that it came seeking after Daniel. ஆனால் தானியேல் என்ன சொல்கிறான்? But what did the Lord Daniel said? உம்முடைய பரிசுகள் உம்மிடத்திலே இருக்கட்டும். Let all your gifts be with you. உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலே இருக்கட்டும். All of your gifts be with you. உம்முடைய பரிசுகளை வேறொருத்தனுக்கு கொடும். Give the gifts to another one. எரேமியா 45:5. Jeremiah 45:5. நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ, தேடாதே. இதோ மாம்சமான And seekest thou great things for thyself, seek them not. நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ, Do you seek great things for thyself? தேடாதே. Seek them not. தேடாதே. Seek them not. இயேசுவை நோக்கி பார். Look upon Jesus. எல்லா பரலோகத்தின் மகிமையும் இழந்து Losing all the heavenly glories. அவர் பூமிக்கு வந்து அடிமையின் ரூபம் எடுத்தார். He came in the form of a servant to the world. அவர் பூமியிலே வந்து அடிமையின் ரூபம் எடுத்தார். He came to the world and he took the form of a servant. ஒரு அரண்மனையில் அவர் பிறந்திருக்கலாம். He could have been born in a palace. ஆனால் அவர் பிறக்கவில்லை. But he was not born there. சரி, மரிப்பதற்கு கூட நல்ல முறையில் மரித்திருக்கலாம். Even in the death also he would have died in a very good way. அவருடைய மரணத்தை குறித்து நாம் வாசிக்கும்போது ஏசாயாவில் In the book of Isaiah when we read about the death of Jesus. துன்மார்க்கரோடு அவருக்கு பிரேத குழியை நியமித்தார்கள். And they had made the sepulchre along with the wicked ones. துன்மார்க்கரோடு அவருக்கு பிரேத குழியை நியமித்தார்கள். And they had given the sepulchre along with the wicked. ஆகவே பிசாசு இன்றைக்கு பலருக்கும் ஸ்தானங்களின் மேல் இச்சையை கொண்டு வருகிறான். So the devil brings the lust over the status or the position in many of us. பதவிகளின் மேல் இச்சை, And the lust over the positions. இந்த உலகத்தில் அதிகாரங்கள் மேல் இச்சை, And the lust over the powers of the world. இயேசு தம்மை பின்பற்றி வந்தவர்களை பார்த்து சொன்னார், And the Lord Jesus said about the people who had followed him, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. My kingdom is not of this world. அப்படி இருந்திருந்தால் என் சீசர்கள் அதற்காக போராடி இருப்பார்களே. If it were so, then my disciple would have fought for it. இந்த உலகத்துள்ள ஸ்தானங்களுக்காக, இந்த உலகத்துள்ள பதவிகளுக்காக என் சீசர்கள் போராடவில்லை என்று இயேசு குறிப்பிடுகிறார். And the Lord Jesus points out that my disciple have not fought for the status or positions of this present world. இந்த உலகத்துள்ள ஸ்தானத்தை அடையும்படி, இந்த உலகத்துள்ள பதவியை அடையும்படி என்னுடைய சீசர்கள் போராட மாட்டார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். The Lord Jesus said, my disciples will not strive, will not fight to attain the status and the position in this world. ஏனென்றால் என் சீசர்களுக்கு நன்றாக தெரியும் என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. Why? Because my disciples know very well that my kingdom is not of this world. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அடுத்தபடியாக வேதத்திலே பாலியத்துக்குரிய இச்சைகளை குறித்து படிக்கிறோம். Nextly we read about the youthful lust. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அடுத்து அசுத்த இச்சை. Nextly the unclean lust. 2 பேதுரு 2:10. 2 Peter 2nd chapter the 10th verse. விசேஷமாக அசுத்த இச்சையோடு மாம்சத்திற்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். But chiefly them that walk after the flesh in the lust of uncleanness and despise government, presumptuously are they, self-willed, they are not afraid to speak of evil of dignities. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. கடைசியாக ஒரு இச்சையை குறித்து சொல்கிறேன். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம், சென்சுவல் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் செல்ஃப் லஸ்ட். Meaning of the word sensual is the self lust. சுய இச்சை. And the self lust. இந்த சுய இச்சை ஒரு மனிதனுக்கு வரும்போது என்ன சம்பவிக்கும்? When a man have this self lust, what shall happen in the life of the man? இயேசுவின் ரகசிய வருகையை அவன் பரியாசம் பண்ணக்கூடியவனாய் மாறுகிறான். And he will be changing as a man who shall mock at the secret coming of Jesus. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் வாசிப்போம். 2 Peter from the 3rd chapter from the 3rd verse onwards. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். போதும். Knowing this first, that there shall come in the last days scoffers, walking after their own lusts, and saying, where is the promise of his coming? For since the fathers fell asleep, all things continue as they were from the beginning of the creation. இயேசு ஒரு சம்பவத்தை சொன்னார். Jesus said about an incident. என் எஜமான் வர நாள் செல்லும். It will be many long days till my master comes. இந்த எண்ணம் ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது, if a man have this particular thinking, அவன் கூட இருக்கிறவர்களை அடித்து வெறியரோடு குடித்து இன்னும் பல்வேறு காரியங்களை அவன் செய்வான் என்று
மத்தேயுல இயேசு சொல்லியிருக்கிறார். In the Gospel of Matthew, the Lord Jesus said that he will be drunkard, he will be drinking, and he will be doing many other things to other people. பாஸ்டர் எஸ்பி நெஸ்ட் அவர்கள் கனமுடிந்த பாஸ்டர் எஸ்பி நெஸ்ட் அவர்கள் சொல்லுகிறார்கள். And Pastor S.B. Anas, he said once, சொல்லியிருக்கிறார், and he said, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் each and every child of God, ஒவ்வொரு நாள் அதிகாலை எழும்பும்போது, every day morning when they are waking up, இன்றைக்கு என் ஆண்டவர் வருவார் என்கிற வெளிப்படுத்தலோடு அந்த எண்ணத்தோடு இருக்கணுமா. and we should have the thinking that today my Jesus will come. They should live with that thinking in them. அப்ப எஜமான் வர நாள் செல்லும், அல்லது இயேசு வர நாள் செல்லும், and if the coming of the Lord Jesus will be delayed, it will be a very long time. அந்த எண்ணம் இருக்கும்போது, if we have such a thinking in us, நமக்குள்ள பூரணத்தின் வேலை, ஒரு ஆயத்தத்தின் வேலைக்கு நம்ம இடம் கொடுக்கவே மாட்டோம். then we will not yield to the work of preparation, or we will not yield to the work of perfection in us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இப்ப சில பிள்ளைங்க பாருங்க, ஹோம்வொர்க் முடிக்கிறதுக்கு அல்லது ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு இல்ல எக்ஸாம் வர லேட்டா இருக்குன்னு சொன்னா நாளைக்கு படிக்கலாம், இன்னும் ஒரு வாரம் இருக்குது, இன்னும் ஒரு மாசம் இருக்கு என்று தள்ளி போட்டு கொண்டே போவார்கள். Some of the children will have the practice of postponing their days of studies because they are thinking that the exam or the project will be delayed. ஆனா நாளைக்கு என்று தெரிந்தால், but if they had known that it will be on tomorrow, பகலெல்லாம் படித்தது மாத்திரம் இரவெல்லாம் கூட உட்கார்ந்து படிப்பார்கள். not only in the daytime, even throughout the night they will be studying. ஆகவே இயேசு சொல்கிறார், எஜமான் வர நாள் செல்லும். So the Lord Jesus said the coming of my master will be delayed. அப்படிப்பட்ட எண்ணத்துக்கு ஒரு மனிதன் இடம் கொடுத்து விட்டால், ஒரு தேவனுடைய பிள்ளை இடம் கொடுத்து விட்டால், if a child of God yields to that particular thinking, நம்முடைய ஜீவியத்தில் பூரணம் உண்டாகவே உண்டாகாது. in our life we will never be perfected. ஆயத்தத்தின் வேலை நடைபெறாது. The work of preparation will not be done in our life. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் நிர்விசாரம் உண்டாகும். and we will be lasciviousness in our life. அலட்சியம் உண்டாகும். and we will be despising it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப இந்த சுய இச்சை உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள்? the people with the selfless, what will they do? அவர் வருவார் என்று சொல்கிற வாக்குத்தத்தம் எங்கே? Where's the promise of his coming? அது சொன்னது மாத்திரமல்ல, not only will they say so, அவங்க என்ன சொல்றாங்க அடுத்து? nextly what will they say? சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல், and from the beginning of the creation. 2 பேதுரு 3:4 மறுபடியும் வாசிங்க. 2 Peter 3rd chapter 4th verse. அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். And saying, where is the promise of his coming? For since the fathers fell asleep, all things continue as they were from the beginning of the creation. இனி தயவு செய்து தேவ ஜனங்கள் கவனமாய் கவனிக்கும்படி கேட்கிறேன். I request the children of God to listen carefully. ஆண்டவராகிய இயேசு எப்போது வருவார், எந்த நாள், எந்த மாதம் அல்லது எந்த மணி நேரம் என்று வேதத்தில் சொல்லப்படவில்லை. and in the word of God it is not written about the coming of the Lord Jesus or the timing of the Lord's coming, about the time or the day or the month. ஆனால் அவர் வாசலருகே வந்துவிட்டார், அவர் வாசலருகே வந்துவிட்டார் என்பதற்கான அடையாளங்களை, அது வருகைக்கான அடையாளங்களை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். but God has given us, or he had told about the signs that he had come already near the doorstep, and the signs had been told by Jesus. அந்த அடையாளங்கள் என்ன? what were the signs? லூக்கா 21 அதிகாரம் 25 வசனம். Luke 21st chapter the 25th verse. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாய் இருக்கும். And there shall be signs in the sun and in the moon and in the stars, and upon the earth distress of nations with perplexity, the sea and the waves roaring. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். and there shall be signs in the sun and in the moon and in the stars. இந்த அடையாளங்கள் எதற்காக கொடுக்கிறார் ஆண்டவர்? why? what is the reason that the Lord is giving us these signs? 28 அதே அதிகாரம் 28 வசனம் வாசிங்க. the same chapter the 28th verse. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். And when these things begin to come to pass, then look up and lift up your heads, for your redemption draweth nigh. எதற்காக இந்த அடையாளங்களை கொடுக்கிறார்? what is the reason that the Lord God is giving us these signs? ஒருவேளை தேவ ஜனம் ஒரு நிர்விசாரமாய் ஜீவிக்கலாம். maybe the child of God may be living in a very neglected way. பூரணத்தை பற்றி தவிக்காமல் இருக்கலாம். they may not have the earning for the perfection. கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்களை அடைவதற்கு முயற்சிக்காமல் இருக்கலாம், ஒப்பு கொடுக்காமல் they இருக்கலாம். may not surrender themselves to attain the divine natures of Christ. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும்போது, then there are signs in the sun and moon and the stars. ஆண்டவர் வரப்போகிறார். the Lord Jesus is going to come. உங்கள் மீட்பு என்பது நம்ம ஆரம்ப முதல் நாள்ல படித்த அந்த கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு. the redemption means, as we have read in the first day, and the salvation which shall be revealed in the last time. இயேசுவின் ரகசிய வருகை சமீபம் என்பதை அறிந்து
Knowing that the Lord, coming of the Lord Jesus is very near, நாம் நிமிர்ந்து பார்த்து we should lift up our head and we should say, தலைகளை உயர்த்தணும். we should lift up our heads. இப்ப நம்முடைய தலைகள் பூமியை பார்த்து கொண்டிருக்கிறது. Now our heads are bowing down, it is looking upon the earth. பூமிக்குரிய காரியங்களை தேடிக் கொண்டிருக்கிறோம். And we are seeking the things of the world. இந்த சம்பவத்தை கேள்விப்படும்போது We hear these happenings. நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்தணும், பரலோகத்தை நோக்கி பார்க்கணும். We should look straight and we should lift up and we should look up to heaven. இப்ப பாருங்க பரியாசக்காரங்க என்ன சொல்றாங்க? Now what do the mockers say? இந்த சுய இச்சைகளின்படி நடக்கிறவர்கள், Those who are walking according to their own selfless. சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்தபடியே இப்போதும் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். And they will be saying that all the things were as in the days of creation. தேவன் வானத்தை படைத்தபோது, When God had created the heaven, வானத்தில் சூரியனை படைத்தபோது, when the Lord created the sun in the heaven, அந்த சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே சூரியன் எப்படி இருந்ததோ, on the day when the sun was created, how was it? இப்ப நம்முடைய நாட்கள் அப்படி இல்ல. But now in our days it is not so. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆனா சுய இச்சைகளின்படி நடக்கிறவர்கள் என்ன சொல்லுவார்கள்? But what is the people will do? The people with the selfless, what will they do? சிருஷ்டிப்பின் தோற்றத்தில் எப்படி இருந்ததோ அப்படிதான் இப்ப இருக்குன்னு சொல்வார்கள். They will be saying that all the things are as if in the creation. மத்தேயு 24:29. Matthew 24 chapter 29th verse. அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியக்கூடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். Immediately after the tribulation of those days shall the sun be darkened, and the moon shall not give her light, and the stars shall fall from heaven, and the powers of the heaven shall be shaken. இயேசுவின் ரகசிய வருகைப்பாடு 7 வருடம் இந்த உலகத்தில் ஒரு அந்திகிறிஸ்து ஆட்சி நடைபெற போகிறது. After the secret advent of the Lord Jesus, for the 7 years of period, there will be ruling of Antichrist in the world. இது வேதம் இரண்டாக பிரிக்கிறது. And the word of God divides it into 2 parts. முதல் 3 வருடம் உபத்திர காலம் என்றும், And first 3.5 years of tribulation, பிந்தின 3 வருடம் மகா உபத்திர காலம் என்று and அழைக்கப்படும். the latter 3.5 years of tribulation have been called as the period of great tribulation. ஏன் பிந்தின 3 வருட உபத்திரம் மகா உபத்திர காலம் என்று அழைக்கப்படுகிறது? Why the latter part of 3.5 years of tribulation was called as the great tribulation? முதல் 3 வருட உபத்திரவத்தில் அந்திகிறிஸ்துவை பின்பற்றின வணங்கின முழு உலக ஜனங்கள் மேலும் தேவனுடைய கோபத்தின் கலசங்கள் இந்த பிந்தின 3 வருட உபத்திரவத்தில் ஊற்றப்பட போகிறது. In the latter part of the 3.5 years of tribulation, all the people who are worshipping the Antichrist, in the first 3.5 years, the vials and the wrath of God will be poured over all the people. அந்த பிந்தின 3 வருட உபத்திரவத்தில் In the latter 3.5 years of tribulation, சூரியன் எப்படி இருக்கும் என்றுதான் இயேசு மத்தேயு 24:29 சொல்லியிருக்கிறார். in Matthew 24 chapter 29th verse, the Lord Jesus explained how the sun will be. அந்நாட்களின் உபத்திரம் முடிந்த உடனே என்றாருடைய அர்த்தம் என்ன? Immediately after the tribulation of those days shall be over. What is the meaning of it? முதல் 3 வருட உபத்திரத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார். And he was mentioning about the things which shall happen in the first 3.5 years of tribulation. அந்த உபத்திரம் முடிந்த உடனே Immediately after that particular tribulation has come to an end, சூரியன் அந்தகாரப்படும். the sun shall be darkened. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இந்த சூரியன் அந்தகாரப்படும்ங்கிறது இயேசு மாத்திரமல்ல, Not only the Lord Jesus said that the sun will be darkened. பழைய ஏற்பாட்டு காலத்துல பல்வேறு தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறார்கள். Even many prophets in the Old Testament period also they have prophesied about it. இஸ்ரவேல் 3:15. Joel 3:15. சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளிமழுங்கும். The sun and the moon shall be darkened, and the stars shall withdraw her shining. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 13ஆம் அதிகாரம் Isaiah 13th chapter 10ஆம் வசனம். 10th verse. வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும், சூரியன் உதிக்கையில் இருண்டு போம், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும். For the stars of heaven and the constellations thereof shall not give their light. The sun shall be darkened in his going forth, and the moon shall not cause her light to shine. இது பழைய ஏற்பாட்டுல இன்னும் பல்வேறு இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. In many parts of the Old Testament also it has been written. இனி யோவான் தரிசனத்துல பார்க்கிறார், வெளிப்படுத்தல் 6:12. In Revelation 6 chapter the 12th verse, John had seen it in his vision. அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன், இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளையை போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போலாயிற்று. And I beheld when he had opened the 6th seal, and lo, there was a great earthquake, and the sun became black as sackcloth of hair, and the moon became as blood. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. முதல் 3 வருட உபத்திரவத்தின் முடிவிலே, At the end of the first 3.5 years of tribulation, மகா உபத்திர காலம், அதாவது பிந்தின 3 வருட உபத்திரம் துவங்கும் போது, during the beginning of the 3.5 years of great tribulation, சூரியன் இருண்டு போகிறது. and the sun shall be darkened. ஆனால் அது இருண்டு போகும் என்பதற்கான அடையாளத்தை இயேசு இந்த கடைசி காலத்திலே, இந்த கிருபையின் காலத்திலே கொடுக்கிறார். But the sign for the sun to be darkened, the Lord Jesus gives them the sign in the last time or during the dispensation of grace.
லூக்கா 21:25 நாம் அதைத்தான் படித்தோம். Luke 21:25, that was one that we read. இந்த அடையாளத்தை எதற்காக நமக்கு கொடுக்கிறார்? What is the reason that the Lord is giving us this one? அவருடைய வருகை சமீபம் என்பதை அறிந்து, knowing that the coming of the Lord Jesus is very near, நாம் ஆயத்தப்படுவதற்காக, that we need to be prepared. இனி தற்போது சூரியனுடைய நிலவரம் எப்படி இருக்கு என்று நாம் பார்ப்போம். Now let us look how the present state of the sun is. சூரியன் இருண்டு போகும் என்பதை 1946 ஆண்டு வரை விஞ்ஞான உலகம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. Till the year 1946, the scientific world was not accepting the truth that the sun will be darkened. 1947 ஆண்டு அன்றைக்குள்ள ஒரு டெலஸ்கோப்பின் மூலமாக முதலாக சூரியனில ஒரு கருப்பு புள்ளியை விஞ்ஞான உலகம் கண்டுபிடித்தது. In the year 1947, first of all, only through one particular telescope, the scientific world was able to observe that there was a black spot in the sun. கருப்பு புள்ளி என்று சொன்னா சின்ன புள்ளி அல்ல, அது எத்தனையோ கிலோமீட்டர் சதுர பரப்பளவு உள்ளது. Black spot doesn't mean that it is a very small spot, but it contains several square kilometers in it. இன்றைக்கு விஞ்ஞானம் அபரிதமாய் வளர்ந்திருக்கிறது. But today the science has grown very, very fastly. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இன்றைக்கு அநேக கருப்பு புள்ளிகள் சூரியனில் விழுந்திருப்பதாக விஞ்ஞானிகள் எடுத்து வெளியிட்ட படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். Here we see a particular picture in which the scientists have revealed that there are many spots, many dark spots over the sun. என்னுடைய வலதுகை பக்கத்திலே தொடர்ந்து 3 சார்ட்டுகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். On my right hand side you can see 3 charts. இந்த ஒவ்வொரு சார்ட்லயும் சூரியனுடைய நிலவரம் எப்படி படிப்படியாக மாறி வருகிறது, அது எப்படி படிப்படியாக இருண்டு வருகிறது என்பதை விஞ்ஞானிகள் எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். In each and every chart the scientists have revealed that how the sun is being darkened little by step by step. இங்கே குறிக்கப்பட்ட ஒரு கட்டத்திலே ஒரு படத்தை நாம் பார்க்கிறோம். In this particular chart that we see one picture, ஒவ்வொரு வருடத்திலும் சூரியனுடைய அந்த கருப்பு நிலவரம் இருண்ட நிலவரம் எப்படி படிப்படியாக மாறி வருகிறது என்று ஒவ்வொரு வருடத்திலும் அது எப்படி இருந்தது என்கிற படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். In each and every year how the dark spot over the sun, how it is that we can see it in the picture here. ஒவ்வொரு வருடத்திலும் இப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி சூரியன் எப்படி இருந்தது, அதுக்கு முன்னாடி எப்படி சூரியன் இருந்தது, போன வருஷத்துல எப்படி இருந்தது, அதுக்கு முந்தின வருஷத்துல எப்படி இருந்தது, அப்படிப்பட்ட சில படத்தை தான் இங்கே பார்க்கிறோம். How the sun was about 10 years back or about 1 year back or how it is now, that particular picture that we are seeing here. சூரியன் படிப்படியாக இருண்டு வருவதாக இன்னைக்கு விஞ்ஞான உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. And the scientific world is able to accept the truth that step by step the sun is being darkened. சில நாட்களுக்கு முன்பாக உலக செய்தியிலும் தமிழில் வருகிற தினமலர், தினத்தந்தி இன்னும் பல்வேறு செய்தித்தாள்களிலும் சூரியனிலிருந்து பூமியை நோக்கி வரக்கூடிய சுனாமி புயல் என்கிற செய்தியை நீங்கள் படித்திருக்கலாம். Sometimes back that you might have read from many of the newspapers that the tsunami from the sun is reaching over the world. இந்த படம் 7 வருடங்களுக்கு முன்பாக எடுத்தது. This particular picture was taken about 7 years back. அன்றைக்கு சிலர் நாசா ஆராய்ச்சி மையத்தை நோக்கி கேள்வி கேட்டார்கள். On the day some people have raised up the question towards NASA. 7 வருடங்களுக்கு முன்பாக நாசரேத்திலே இதை நான் பேசினேன். About 7 years back that I spoke about same topic in Nazareth. அப்ப நாசா ஆராய்ச்சி மையத்தை சிலர் கேள்வி கேட்டாங்க, சூரியனில் எப்படி மாற்றங்கள் நடக்கிறதா? And some people asked the question, how is there any changes going on in sun? ஆனால் அன்றைக்கு அவர்கள் மறைத்து விட்டார்கள். But on the day they have concealed the matter. ஆனால் இப்போது கடந்த வருடத்திலும் இந்த 2-3 வருடங்களாக தொடர்ந்து இந்த படங்களை நீங்கள் செய்தித்தாள்களிலே பார்க்கலாம். But in this year, in the last year, continuously for the past 2 or 3 years, we can see this particular picture in newspapers. பூமியை நோக்கி வரும் சூரிய சுனாமி புயல், the sun tsunami which is coming towards the earth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார், சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். Beloved people, the Lord Jesus said there shall be signs in sun, moon and stars. என்ன அடையாளம்? What type of signs are it? ஒரு அந்திகிறிஸ்து ஆட்சி வரப்போகிறது. And the power of the Antichrist ruling is going to come up. முதல் 3 உபத்திர பிற்பாடு, after the end of the first 3.5 years of tribulation, நான் ஒரு கருத்த கம்பளியாய் மாறப் போகிறேன். that I will be made as a black cloth. நான் இருண்டு போக போகிறேன். I will be darkened. அந்த நாளை குறித்து செப்பனியா சொல்லுகிறார். And about the particular day that Zephaniah the prophet had said. அந்த நாள்ல இந்த பூமி எப்படி இருக்கும், பூமியில உள்ள மனிதர்கள் எப்படி இருப்பார்கள்? On the particular day how the world will be, how the people of the world on the day will be. ஒவ்வொரு மனிதனும் தடவி நடக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். It will be the days in which that every man will be able to walk, will not be able to walk properly. பார்வை இழந்தவர்களுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? Do you know how the people who have lost the sight, how difficult it will be for them to walk? பார்வை இழந்தவர்களை கவனித்து பாருங்கள். Look upon the people who have lost the sight. எவ்வளவு கஷ்டம். How difficult it is. வாசிப்போம் செப்பனியா 1-ம் 17-18 வசனங்கள். Zephaniah first chapter 17 and 18. மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல் நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் இரத்தம் புழுதியை போல் சொரியப்படும், அவர்கள் மாம்சம் எருவை போல் கிடக்கும். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் And I will
will bring distress upon men, that they shall walk like blind men, because they have sinned against the Lord, and their blood shall be poured out as dust, and their flesh as the dung. Neither their silver nor their gold shall be able to deliver them in the day of the Lord's wrath. 12வது வசனம் கூட வாசிங்க. கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்கினியினால் தேசமெல்லாம் அழியும். தேசத்தின் குடிகளை எல்லாம் சடுதியாய் நிர்மூலம் பண்ணுவார். Neither shall their silver nor their gold shall be able to deliver them in the day of the Lord's wrath, but the whole land shall be devoured by the fire of his jealousy, for he shall make even a speedy riddance of all them that dwell in the land. கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே On the wrath of the day of the Lord, அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. neither their silver nor their gold shall be able to deliver them. மனிதன் கோடி கோடியாய் சம்பாதித்து வைத்திருந்தாலும், Even though a man may earn money in crores and crores, வெள்ளியும் பொன்னையும் சேமித்து வைத்திருந்தாலும், though he might have saved silver and gold, அது ஒன்று அவர்களை தப்புவிக்காது. shall never be able to deliver them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. 17ஆம் வசனத்தில் படிக்கிறோம், In the 17th verse we read, அவர்களை குருடர்களைப் போல they shall walk like the blind man, குருடர்களைப் போல நடக்கும்படி and I will make them to walk like blind நான் அவர்களை men. வருத்தப்படுத்துவேன். I will suffer them. கற்பனை செய்து பாருங்க, ஒரு பெரிய இப்படி ரோடு போய் நம்ம ஹைவேஸ் ரோட்ல போறோம், பயங்கர வேகமாக வாகனத்துல போகிறோம். Please imagine that in a highways road that with the high speed that we are moving, திடீர்னு சூரியன் இரண்டு கண்கள் குருடாய் போய் விடுகிறது. suddenly the sun had become dark and our eyes are made blind. என்ன சம்பவிக்கும்? What will happen? நடந்து போகிற மனிதனாக இருந்தாலும் ஒருவரோடு ஒருவர் மோத வேண்டிய சூழ்நிலை Even though உண்டாகும். the people may walk on the road, that they will be hitting each other. வாகனத்தில் போனாலும் ஒரு பெரிய விபத்து சம்பவிக்கும். Even though they may be going in a vehicle, there will be great accidents. அதைத்தான் இங்கே வாசிக்கிறோம். செப்பனியாவுல அவருடைய ரத்தம் புழுதியை போல சொரியும். That the particular thing we read in the book of Zephaniah, their blood shall be poured out like dust, அவருடைய மாம்சம் எருவை போல தெருக்களில் கிடக்கும். and their flesh will be as the dung over the streets. அதுதான் கர்த்தருடைய உக்கிரத்தின் நாள் என்று அழைக்கப்படுகிறது. That was named as the wrath of the day of the Lord. அதற்கு மற்றொரு பேர் தான் மகா உபத்திர காலம். And another name is the period of great tribulation. அந்த நாள் வெகு சீக்கிரத்திலே வரப்போகிறது. That day will be very fastly it is approaching us. அதற்கு முன்பாக இயேசுவின் ரகசிய வருக, But before that secret advent of the Lord Jesus will be. அதாவது கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு. That is the last salvation which shall be appearing in the last time. வாசிப்போம் 1 பேதுரு 1:5. 1 Peter 1st chapter 5th verse. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. Who are kept by the power of God through faith unto salvation, ready to be revealed in the last time. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இந்த கடைசி காலத்திலே உனக்கு ஒரு ரட்சிப்பு இருக்கிறது. In this last time there is a salvation awaiting for you. இனிமேல் வரக்கூடிய அழிவுக்கு தப்பும்படியாக, In order to escape from the destruction to come, சூரியன் அந்தகாரப்படும் போது, when the sun is being darkened, எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன், அதாவது இப்ப செல்போன், செயற்கைக்கோள்கள், இனி எல்லாம் இயங்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகும். now there will be a situation in which the satellites, even all the communication will attain a failure. It will not be able to function. எல்லாம் இயங்க முடியாத ஒரு நாள் வரப்போகிறது. That's the day in which nothing can work out. ஒரு இருண்ட நாள் வரப்போகிறது. Day of darkness is going to come. இந்த பூமியை ஒரு பெரிய காரிருள் மூட போகிறது. A great darkness is going to cover the whole world. அதுக்கு இயேசு சொல்கிறார், சூரியனிலே அடையாளங்கள் தோன்றும், தேவ ஜனமே எச்சரிப்படை. For that the Lord Jesus said, there will be signs in the sun. O child of God, ye be warned. நீ நிமிர்ந்து பார்க்க வேண்டும். You must look straight. உன் தலைகளை உயர்த்த வேண்டும். You must lift up your head. சூரியனிலே மாற்றங்கள் தொடங்கி விட்டது. And the signs are, there are changes in the sun. ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள கவனமாய் பாருங்கள். Each and every day you look over in the newspapers. ஏன்னா இந்த செய்திகளை அறியணும், இயேசு சொல்லுகிறார், இதை பாருங்கள் என்று சொல்லுகிறார். And the Lord Jesus said, you see it. ஒரு இடத்துல சொல்லுகிறார், அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள். In a particular place, the Lord Jesus said, see the fig tree and all other trees. அதை பார்க்கும்போதுதான் நான் வாசலுக்கே வந்தேன் என்று உங்களுக்கு தெரியும். If you look over it, then only you will be knowing that I have come at the doorstep. ஒரு சுவிசேஷத்துல சொல்றார், In a particular gospel he said, அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள். look over the fig tree and all other trees. அப்ப அத்தி மரம் என்பது இஸ்ரேல் தேசம். So the fig tree signifies about the land of Israel. ஒரு காலத்துல இல்லாமல் போன அந்த தேசம் Once it was nothing. இன்றைக்கு உலகத்துக்கு எல்லா வல்லரசு நாடுகளுக்கும் சவால் விடக்கூடிய அளவுக்கு கொடி கட்டி பறக்கிறது. Now they are challenging all the mighty powers of the world. மற்ற எல்லா மரங்கள்,
all other trees. அது மற்ற எல்லா தேசங்கள். It signifies about all other countries. ரஷ்யாவை குறித்து தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. And it was there is a prophecy concerning Russia. ஈராக்கை குறித்து தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. There is a prophecy concerning Iraq too. ஒவ்வொரு தேசத்தை குறித்து தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. About each and every nation prophecies have been mentioned, has been given. இதை நாம் பார்க்க வேண்டும். We must look over this. அதுபோல இயேசு சொல்கிறார், சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். The very same way the Lord Jesus said there shall be signs in sun, moon and stars. இது விஞ்ஞானிகள் வெளியிட்ட படத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். இதில் சில படங்கள் நாசா வெளியிட்ட படங்கள். Now you see the pictures which are here. It was revealed by NASA and all other scientists. நீங்கள் கடந்த வார செய்தித்தாள்கள் கூட நீங்கள் படித்திருக்கலாம். Even the last week newspapers also that you might have read. சூரியனில் ஒரு பெரிய மாற்றங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. Great change is taking place in sun. சூரியன் அறிவிக்கிறது, இயேசு சீக்கிரம் வருகிறார். The sun proclaims that the Lord Jesus is coming very soon. தூத்துக்குடியிலே காணப்படுகிற பக்தியுள்ள தேவ ஜனமே, Oh devout children of God who are in Chichikarin, அருமையான கிறிஸ்தவ சகோதரனே சகோதரியே, a Christian brother or sister, பெந்தகோஸ்தே மார்க்கமே, oh Pentecostal people, சூரியன் உனக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. the sun is proclaiming the gospel today. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு சமீபமாயிருக்கிறது. The salvation which shall be prepared at the last time, it is very near. இயேசுவின் வருகை சமீபம். Coming of the Lord Jesus is very near. இயேசுவின் வருகை சமீபம். Coming of Jesus is very near. எனக்குள்ளே மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சூரியன் சொல்லுகிறது. And the sun says that there are many changes taking place in me. எனக்குள்ளே அடையாளங்கள் தோன்றிக் கொண்டிருக்கிறது. In me there are many signs. நான் கருத்த கம்பளியாய் மாறப் போகிறேன். I'll be turned as a black cloth. அந்திகிறிஸ்துவின் ஆட்சியிலே கருத்த கம்பளியாய் மாறப் போகிறேன். In the days of Antichrist that I'll be changed as the black cloth. நான் இருண்டு போகிறேன். I'll be darkened. அதற்கான அடையாளங்கள் இப்போதே எனக்குள் நடந்து கொண்டிருக்கிறது. Now itself there are many signs are taking place in me. அவர் அர்த்தம் என்ன? What is the meaning of this? இயேசு சீக்கிரம் வருகிறார். Jesus is going to come soon. இந்த கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த ரட்சிப்பு இயேசுவின் ரகசிய வருகை வெகு சீக்கிரத்திலே இருக்கிறது. The salvation which shall appear at the last time, the coming of the Lord Jesus is very near. ஆனால் சுய இச்சையின்படி நடக்கிற பரியாசக்காரர் என்ன சொல்கிறார்கள்? But the mockers who shall walk according to their own selfless, what they will say? சிருஷ்டிப்பின் தோற்றத்தில் இருந்தது போல சகலமும் இருக்கிறது. All the things are as if in the days on the day of creation. வானம் மாத்திரமல்ல, Not only the heaven or sky. இந்த பூமியும் கூட சிருஷ்டிப்பின் தோற்றத்தில் இருந்தது போல் தற்போது இல்லை. அதற்கான அடையாளத்தை விஞ்ஞானிகள் வெளியிட்ட படத்தை நாளை தினத்திலே பார்ப்போம். Even the earth is also it was not in the stature as it was in the day of creation, and the particular picture we shall see tomorrow. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, நீ நிமிர்ந்து பார்க்க வேண்டிய வேளை வந்தாயிற்று. the time had come that you should look straight. பூமியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். Now we are looking upon the ground. கொலோசியர்ல படிக்கிறோம். In the book of Colossians we read, பூமியில் உள்ளவைகள் அல்ல, not the things of the world. மேலானவைகளை நாடுங்கள். Seek the things which are above. மேலானவைகளை நாடுங்கள். Seek the things which are above. நீங்கள் மரித்தீர்கள். You are dead. உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவினுடைய கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. Your life is hidden with Christ in God. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது, When our life that is Christ, when he appears, நீங்களும் மகிமையிலே அவரோடு கூட வெளிப்படுவீர்கள். He also shall appear with him in his glory. இயேசு சீக்கிரம் வருகிறார். Jesus is going to come soon. இயேசு சீக்கிரம் வருகிறார். Jesus is going to come soon. அப்ப அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? So what should we do for that? லூக்கா 21 அதிகாரம் 35-36 வசனத்திலே இயேசு என்ன சொல்கிறார்? Luke 21:35 and 36, what does the Lord Jesus saying? இந்த அடையாளத்தை எல்லாம் நாம் பார்க்கும்போது, When you look upon these signs, நம்முடைய பகுதியில் நாம் செய்ய வேண்டியது என்ன என்று இயேசு சொல்லி இருக்கிறார். what should we do on our part? The Lord Jesus had mentioned it. லூக்கா 21:34 36 வரை. Luke 21:34-36. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டையினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியைப் போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவன்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். And take heed to yourselves, lest at any time your hearts be overcharged with surfeiting and drunkenness and cares of this life, and so that day come upon you unawares. For as a snare shall it come on all them that dwell on the face of the whole earth. Watch ye therefore and pray always, that ye may be accounted worthy to escape all these things that shall come to pass, and to stand before the Son of Man. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும், Let not your hearts be overcharged with suffering வெறியினாலும், and drunkenness லௌகீக கவலைகளினாலும் and cares of this life. பாரமடைய வேண்டாம். You should not be overburdened. நீங்கள் நினையாத நாளிலே,
Because on the day when you are நீங்கள் நினையாத நேரத்திலே in the unknown time, அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். take heed that day should not come upon you. பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும், Upon all the people who are dwelling all over the world. அது லண்டன்ல இருந்தாலும் சரி, Maybe they may be in London, இல்ல அமெரிக்கால இருந்தாலும் or சரி, they may be in America, ஜப்பான்ல இருந்தாலும் or சரி, they may be in Japan. முழு உலகத்தின் மேல் அந்த நியாயத்தீர்ப்பு வரப்போகிறது. All over the world the judgment is going to come. ஆகையால் So இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பும்படி, that you may escape from all these things which shall happen, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படும்படி, that you should stand worthy to stand before God. எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். Watch ye therefore and pray always. நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. ஒரு ஜெப ஜீவியத்துக்காக நாம் தேவனை நோக்கி கெஞ்சுவோம். For life of prayer, let us plead unto God. இப்போ பரலோகத்திலிருந்து ஆண்டவர் ஜெப ஆவியை அனுப்ப போகிறார். Now from heaven the Lord is going to send us the spirit of prayer. ஒரு ஜெப ஆவியை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். The Lord Jesus had promised that I will be sending a spirit of prayer. இந்த கூட்டத்தில் இந்த ஆவியை அவர் அனுப்ப போகிறார். In this meeting he is going to send us the prayer. நாம் இயேசுவுக்கு முன்பாக நிற்க, Before to stand before Jesus. நமக்கு எப்போதும் ஜெபம், எப்போதும் 1 மணி நேரம் ஜெபம், 2 மணி நேரம் ஜெபம் அல்ல. Not 1 or 2 hours, always. உங்களுக்கு சமயம் கிடைக்கும் போது ஜெபிக்கிறது அல்ல. Not that when you have the time that you can pray. உங்க வசதிக்கு ஜெபிக்கிறது அல்ல. Not according to your convenience that you can pray. இந்த அழிவுக்கு தப்ப வேண்டுமானால், In order to escape from this destruction. அந்த சூரியன் இருண்டு போகக்கூடிய அந்த நாள்ல இல்லாமல் இருக்க On வேண்டுமானால், the day when the sun shall be darkened, that you should no more be in the place. நீங்களும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகளும் தப்ப வேண்டுமானால், You and the dear children which are who were given to you by God, that if they should escape, அந்த வரிகள் அவருக்கு முன்பாக நிற்பதற்கு to stand before him in his coming, ஒரு தகுதி நமக்கு தேவை. we need some worthiness. அநேக தகுதிகள் இருக்குது. There are many worthiness, அந்த அநேக தகுதியை நமக்குள்ள கொண்டு வரது ஒரு தகுதி. and many worthiness will be brought in us by only one worthiness. அதான் ஜெப ஜீவியம். That is the life of prayer. எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிற ஜீவியம். Always watching and praying. இன்றைக்கு நமக்குள்ள அது குறைவாக இருக்கிறது. Today we are lacking very நாம் much. தேவனை நோக்கி கேட்போம். Let us look upon God and ask. ஆண்டவர் போய் பெரிய ஜெப ஆவியை போய் அனுப்புகிறார். Now God is going to send us a spirit of prayer. தானியேலுடைய ஜெப ஜீவியத்தை பார்க்கலாம். See the life of the prayer life of Daniel. எலியாவுடைய ஜெபத்தை பார்க்கலாம். We see the prayer of Elijah. புதிய பாடலில் ஜீவித்த அநேகருடைய ஜெபத்தை பார்க்கலாம். We see the prayer life of many people who lived in the period of New Testament. இந்த கடைசி காலத்தில் ஜீவிக்கிற எனக்கு உங்களுக்கு ஒரு விசேஷித்த ஜெப ஆவி தேவையாக இருக்கிறது. You and I, we are living in the last time. You and I need a spirit of prayer in these days. அந்த ஆவியை தேவன் வானத்தை கிழித்து இப்போது அனுப்புகிறார். By tearing down the heaven, the Lord God is sending that spirit of prayer over us. உங்கள் எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? How many of us do have the desire over தயவு us? செய்து எழுப்பி நிற்போம். Please stand up now. இதோ இந்த வேளையில யாரெல்லாம் வாஞ்சிக்கிறீர்களோ, Now those who do have the desire over the spirit of prayer. ஆண்டவரே நான் ஒரு கடைசி காலத்தில் வந்திருக்கிறேன். Oh Lord, now I have come in the last time. நான் ஒரு பிரிந்து போகிறவனா இருக்கிறேன். I am as a man who is separating myself. எனக்குள்ள ஜென்ம சுபாவம் இருக்கிறது. I do have the sensual nature in me. இப்போது நீர் வந்தால், Oh Lord, if you come now, என் நிலவரம் என்னவாகும்? what will be my state? ஒரு ஜெப ஜீவி எனக்கு இல்ல. I don't have the life of prayer in me. ஒரு விசேஷித்த ஜெப ஆவி எனக்கு தாரும். Oh Lord, give me a special precious spirit of prayer. விசேஷித்த ஜெப ஆவி எனக்கு தாரும். Oh Lord, give me a special precious உங்கள் spirit எத்தனை of பேர் வாயை prayer. திறந்து கேட்க போகிறீர்கள்? How many of you are going to open your mouth and ask? கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னவர். And he who said, ask and it shall be given unto you. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னவர். He said, the Lord just, he asked and it shall be given unto you. யாரெல்லாம் இது கடைசி காலம் என்பதை அறிந்து, Knowing these are not the last time. எனக்குள்ள பிரிந்து போகிற சுபாவம் இருக்கிறது. Oh, I have the nature of being separated. எனக்குள்ள ஜென்ம சுபாவம் இருக்கிறது. The sensual nature in me. எனக்குள்ள ஜெப ஜீவியம் இல்ல. I don't have the life of prayer in me. இன்று எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? How many of you are able to understand this fact? நீங்கள் வாயை திறந்தால் போதும். It is enough if you open your உன் mouth. வாயை திற, உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். Open your mouth widely, I will fill it up. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். Open your mouth widely, I will fill it up. இதோ இந்த வேளையில ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் அனுப்புகிறார். Because the Lord is sending a spirit of prayer in this time. வாலிபர்கள் மேலே அனுப்புகிறார். Upon the young people, the Lord is sending it. நேற்றைய தினத்தில் தானியேலை குறித்து கேள்விப்பட்டோமே. Yesterday we heard about Daniel. சிங்கத்தின் கபில தூக்கி போட்டாலும் பரவாயில்லை. Even though I may be put into the lion's den, it doesn't matter. என் ஜீவனே போனாலும் பரவாயில்லை. Even though I may lose my life, it doesn't matter. ஜெபிப்பதை நிறுத்த மாட்டேன். I will not stop my prayer life. ஜெபிப்பதை நிறுத்த I மாட்டேன். will not stop praying. இதோ இந்த கூட்டத்தின் மூலமாக, Because through this meeting, இந்த தூத்துக்குடி பட்டணத்திலே in this Tuticorin city, வாஞ்சிக்கிற ஜனத்துக்கு, for the people who have the desire, வாஞ்சிக்கிற வாலிபர்களுக்கு, desiring the youth people, ஓ தேவன் தம்முடைய ஜெப ஆவியை ஊற்றுகிறார். for the Lord is giving them the spirit of prayer in them. ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க. You must understand one thing. இந்த ஜெப ஜீவியத்தை மாத்திரம் நீங்கள் பெற்றுக்கொண்டால், If you receive this spirit of prayer, இந்த தேசத்தையே உங்களுடைய பக்கம் திருப்பலாம். you can turn all this nation according to your own side. தானியேல்
Daniel. பாபிலோன் சாம்ராஜ்யத்தை தன்னுடைய பக்கம் திருப்பினான். And he turned the Babylon kingdom towards his own side. அடுத்த சாம்ராஜ்யம் மேதியா பெர்சியா. And the next empire was the Medo-Persian empire. தன்னுடைய ஜெப ஜீவியத்தின் மூலமாக Through his life of prayer. அந்த மேதியா பெர்சியா சாம்ராஜ்யத்தின் ராஜாவாகிய தரியுவை தன்னை தேடி வரும்படி செய்தான். He made the Darius the king of the empire of the Darius the Media and Persia to turn by his side. இந்த தூத்துக்குடி பட்டணத்தில் ஒரு சாதாரண நபராய் நீங்கள் இருக்கலாம். You may be an ordinary person in this Tuticorin city. ஒரு ஏழை மனுஷனாய் இருக்கலாம். You may be a very poor man. ஒரு விசேஷித்த ஜெபாவியை நீ பெற்றுக்கொண்டால் If you receive the precious spirit of prayer, தேசத்தின் ராஜாவே உன்னை தேடி வரும்படியாய் தேவன் செய்வார். even the king of the nation shall come seeking you. The Lord will do it. வசனத்தை விசுவாசிக்கிறீங்களா? Do you believe the word of God? தரியு தானியேல் தேடி வந்தான். And he came seeking Daniel. தானியேல் தரியுவை தேடி போகவில்லை. Daniel was not seeking the help of Darius. எனக்கு உதவி செய்யுங்கன்னு தேடி போகல. He never got to him to seek the help of him. சிங்கத்தின் கபிலத்தினை காப்பாற்றுங்கள் தரியுவை தானியேல் தேடி போகல. Daniel never prayed from the king from the lion's den seeking Darius' help. நீ ஒரு ஜெபிக்கிற மனிதனாய் இருந்தால், If you are a man of prayer, தேசத்தின் ராஜாக்களை தேடி நீ தேடி போக வேண்டாம். you need not seek the help of the kings of the nations. உன் வீட்டை தேடி அவர்கள் வருவார்கள். They will come seeking your own house. அவர்களை தேவன் கொண்டு வருவார். God will bring them to your house. தேவனுக்கு அந்த வல்லமை உண்டு. And that's the power of God in it. நம்முடைய தேவனுக்கு அந்த வல்லமை உண்டு. Our God do have that power in him. இப்போது நமக்கு தேவை. Now we need. ஐயா அந்த ஜெபாவி எனக்கு தாரும். Oh Lord, give me the power of prayer. அந்த ஜெபாவியை தாரும். Oh Lord, give me the spirit of prayer. ஜெபத்திலே நாம் தேவனோடு ஐக்கியப்படுகிறோம். In the prayer we have the fellowship with God. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனோடு நாம் பேசுகிறோம். And we speak with God who had created the heavens and the earth. அந்த அனுபவம் நமக்கு வேண்டாமா? Do we not have that experience? தேவன் நம்மிடத்திலே வரட்டும். May God come unto us. நாம் தேவனிடத்திலே போவோம். Let us go to God. அப்போது தேசத்தின் ராஜாக்கள் உன்னை தேடி வருவார்கள். Then the kings of the nation, they shall come seeking you. அதிபர் ஒபாமா உன் வீட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை வரும். And that way the Obama, he will come to your house. இத கேட்டு நீங்க பரியாசம் பண்ண போறீங்களா? Are you going to mock at this? நான் வசனத்தை தான் சொல்றேன். I'm saying according to the word of God. சிங்கத்தின் கபிலத்தினை காப்பாற்றுங்கள் தானியேல் தரியுவை தேடி போகல. Never Daniel prayed seeking the help of Darius in the lion's den. ஆனால் தரியு தானியேலை தேடி வந்தான். Darius came seeking Daniel. கவனிங்க. Please listen carefully. ஒரு புதிய வானத்துக்கு போகக்கூடிய தானியேலுக்கு அந்த வல்லமை இருக்குமானா? If the Daniel who will go to new heaven, if he has such a great power in him. இங்க நிக்கிற நீங்களும் நாங்களும் எருசலேமுக்கும் சீயோனுக்குரியவர்கள். You and I who are standing here, we are belonging to New Jerusalem and Zion. தானியேலை பார்க்க கோடி 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 மடங்கு கர்த்தர் நம்மை அழைப்பிலே விசேஷித்தவர்களாய் மாற்றி இருக்கிறார். More than Daniel in our own calling, God has made worthy crores and crores more worthy than Daniel. நான் சவால் விட்டு சொல்லுகிறேன். I can challenge it. தேவனுடைய நாமத்தில் In the name of God. நீ ஒரு ஜெபிக்கிற ஜெப வீரனாய் மாறினால், If you have become a prayer warrior, if you have become a man of prayer, தேசத்தை ஆளுகை செய்கிறவர்கள் வீட்டு வாசற்படியிலே நிற்பார்கள். the person who are ruling the nation, they shall be at your doorstep. உன்னை கர்த்தர் அப்படி உயர்த்துவார். The Lord will exalt you to நீ such a தேசத்தை position. திருப்புவாய். You will turn the nation. படிக்கிற பிள்ளைகள் காலேஜ் உங்களுடைய பக்கம் திருப்புவீர்கள். And the school college going children, you will turn your college on your side. வேலை பார்க்கிறவர்கள் மேல உள்ள சுப்பீரியர் ஆபீசரை உங்கள் பக்கம் திருப்புவீர்கள். Those who are going in the workplace, they will turn their higher officials on their side. அப்படி ஒரு தேவன் நமக்கு உண்டு. We have such a great God. தானியேலின் தேவன் நமக்கு உண்டு. We have the great Daniel, God of தானியேலின் Daniel. தேவன் நமக்கு உண்டு. We have the God of Daniel in us. இப்ப நமக்கு தேவை ஜெப ஆவி. Now we need the spirit of அந்த prayer. ஆவிக்காக கெஞ்சுவோம். Let us plead for that அந்த purpose. ஆவிக்காக கெஞ்சுவோம். Plead the Lord for that அப்ப prayer. கர்த்தர் கொடுக்கிறார். Our Lord gives it. அந்த ஆவி இறங்கி உண்மையில் இப்போதே வந்து கொண்டிருக்கிறது. Now itself the particular spirit is descending upon you. இதோ இங்கு சிலர் மேல் அந்த ஆவி இறங்கி இருப்பதை காண்கிறேன். And I see upon some of the people the spirit has descended. ஜெப ஆவி அருளும் தேவா. ஜெபாவி அருளும் தேவா, ஜெபதீபமே நீலும் எரிந்திடுவே, ஜெப சிந்தை தாரும் தேவா, சீத்துலரும் உடன் வீட்டிடவே, ஜெப சிந்தை தாரும் தேவா, சீத்துலரும் உடன் வீட்டிடவே, ஜெபாவி அருளும் தேவா, ஜெபதீபமே நீலும் எரிந்திடுவே, ஜெபாவி அருளும் தேவா, ஜெபதீபமே நீலும் எரிந்திடுவே, ஜெப சிந்தை தாரும் தேவா, சீதனரும் உடன் வீட்டிடவே, ஜெப சிந்தை தாரும் தேவா,
ஜெயித்தனரும் முழங்கிட்டிடவே ஜெபத்திட்டு தாரும் தேவா ஜெயித்தனரும் முழங்கிட்டிடவே ஜெபத்திட்டு தாரும் தேவா